अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल शानहु तआलाவுடைய பெரும் கருணையால் குர்ஆனுடைய தஃப்சீரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பார்க்க தௌஃபீக் செய்தான். 26வது ஜுஸுவில் நாம் கடைசியிலே வத்தாரியாத்தி என்ற சூறாவில் இன்று பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. கடைசி பகுதி, அதாவது 51வது சூரா வத்தாரியாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தாரியாத்தி தர்வன் ஃபல்ஹாமிலாத்தி விக்ரன் ஃபல்ஜாரியாத்தி யுஸ்ரன் ஃபல்முகஸ்ஸிமாத்தி அம்ரா இன்னமா துஅதூன லசாதிக். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் பல வகையான சத்தியங்களை சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் சொல்ல வந்த கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறு சத்தியங்கள் பலவிதமாக சொல்லுவது அரபு மக்களுடைய பழக்கம். பலவிதமான பொருட்கள் மீது சத்தியம் செய்வார்கள். ஒரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக. இப்போது சத்தியம் செய்வது அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்கள் மேல் சத்தியம் செய்யலாமா? அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணுமா? அப்படின்னா பொதுவாக சத்தியத்தை தவிர்த்து கொள்வது மேலானது. அல்லாஹ் மேலேயோ அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களின் மேலேயோ. அல்லாஹ் மேல் சத்தியம் செய்து ஒரு வஸ்துவை சொன்னால் அதை நிறைவேற்றுவது ஃபர்து, கடமை. அதை விட்டால் குற்றம். அதை முறித்தால் சத்தியத்துக்குரிய கஃபாராவை நிறைவேற்ற வேண்டும். ஒரு அடிமை உரிமை விட வேண்டும், இல்லை 10 மிஸ்கீனுக்கு சோறு கொடுக்கணும், 3 நாள் நோன்பு வைக்கணும் இருக்கு இல்லையா? சத்தியத்தை முறித்தால் உள்ள கஃபாரா அல்லாஹ் மேல் சத்தியம் செஞ்சால் மட்டும்தான். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக. அது ரப்பில் காபா, பெருமான சொல்லுவாங்க அடிக்கடி, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மதுடைய ஆத்மா எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக. இவ்வாறெல்லாம் சொன்னால் அது அல்லாஹ் மேல் சத்தியம். அதை முறிச்சா கஃபாரா கொடுக்கணும். எமீனை முனாக்கிதால் மட்டும். அந்த எமீனுடைய வகைகள் நிறையா இருக்குது. எமீனே கமூஸ், எமீனே லஹ்வு. இப்போ அந்த பாடத்துக்கு நம்ம வராது, ஃபிக்ஹில் படிக்க வேண்டிய பாடம். அப்போ நம்ம சரியாக எளிமையான தஃப்சீரை பார்த்துட்ருக்கோம். அதை இன்ஷால்லா எடுத்து பார்த்துங்க. எமீனே முனாக்கிதால் மட்டும் எதிர்காலத்தை பற்றி சத்தியம் செய்திருந்தால் அதை நிறைவேற்றாமல் விட்டால் வேண்டுமென்றே சத்தியத்துக்கு கஃபாரா கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ் மேல் சத்தியம் செய்திருந்தால் மட்டுமே. அல்லாஹ் அல்லாத பொருட்கள் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதை முறித்தால் கஃபாரா கிடையாது. அப்பா மேலே சத்தியமா, அம்மா மேலே சத்தியமா, உங்கள் வீட்டு மேலே சத்தியமா, என் பையன் மேலே சத்தியமா, என் பொண்ணு மேலே சத்தியமா, என் மேலே சத்தியமா, என் தலை மேலே சத்தியமாலாம் சொல்லுவாங்க பல பேர். இது நிறைவேற்ற வேண்டிய கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்வது குற்றம், செய்யக்கூடாது. அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல இடங்களில் தன்மேலும் சத்தியம் என்றிருக்கிறான். ஒபி இஸ்ஸத்தி பி ஜலாலி ஹதீஸ் நிறைய வரும். என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக வந்துக்கலாம். அந்த மாதிரி சத்தியம் என்றிருக்கிறான். அல்லாஹ் தாலா தஷ்பீஹில் எத்தனை கோடிக்கணக்கான வஸ்துக்கள், அல்லாஹ் தாலாவுடைய அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹுடைய மசாஹிர்கள், வெளிப்பாடுகள். அது அல்லாஹ் தாலா வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வத்தூர் வத்தீன், எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் பல வஸ்துக்களும் சத்தியம் செய்திருக்கிறான். இதை முஃபஸ்ஸிரீன்கள், குறிப்பாக இமாம் ராஸி இமாம் தஃப்சீர் கபீரில், இன்னும்
கஷாஃபில் போன்ற பெரிய பெரிய தஃப்சீர்களை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அல்லாஹ் தஆலா சத்தியம் எந்த பொருளை சத்தியமிட்டானோ அதற்கும் அல்லாஹ் சொல்ல வந்த விஷயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி பக்கம் பக்கமாக நிறைய எழுதியிருக்கிறார். தீனி ஜெய்தூன் அத்திப்பழத்தின் மீன் சத்தியமாக, ஜெய்தூன் பழத்தின் மீன் சத்தியமாக, தூரி சீனீன் தூர் சீனா மலையில் மீன் சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் லக்து ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். இப்போ அல்லாஹ் எதன் மீன் சத்தியம் செய்தானோ அதற்கும் சத்தியம் செய்யப்பட்டதற்கும் தொடர்பு என்ன? வல் அஸ்ர் இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மேல் சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அது மாதிரி வத்தாரியாதி தருவன் என்று சொல்லி அல்லாஹ் எதை சொல்ல வர்றான். இது ரொம்ப நீண்ட விளக்கங்கள், பல காரணங்கள், பல தொடர்புகள், ரொம்ப நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் அதுக்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சூறாவுக்கும் அடுத்த சூறாவுக்கும் மத்தியில் ஏன் பெரும்பாலும் இப்படி வச்சாங்க? இந்த சூறாவுடைய ஆர்கனைசிங் அமைப்பு இருக்குது இல்லை, நாம் வச்சதில்லை. அல்ஹம்து சூறாவுக்கு அடுத்து ஏன் அலிஃப்லாம் வைக்கணும்? அலிஃப்லாம் மீம்க்கு அடுத்தது ஏன் வந்து ஆல இம்ரான் வைக்கணும்? பக்ராவுக்கு அடுத்து ஆல இம்ரான். குல்லாவின் ஃபலக்குக்கும் அடுத்து ஏன் குல்லாவின் நாஸ் வைக்கணும்? இப்படி தனாசுப் பைன சூரத்துகளுக்கு மத்தியில் ஏன் இப்படி தொடர்புகள் என்பதை பற்றி பல பக்கங்கள், பல கிதாபுகளே எழுதப்பட்டிருக்குது. பல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க 144 சூறாவுக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனாசுப் பைனல் ஆயாத், இந்த ஆயத்துக்கு பின்னாடி இந்த ஆயத்து வந்துச்சு, இந்த ஆயத்துக்கு பின்னாடி தொடர்பு, அதுக்கு என்ன சம்பந்தம்? பல சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது, இதுக்கான கொண்டு வந்தோம் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி என்று அந்த சம்பந்தங்களை விளக்கி இது மாதிரி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த விரிவுரைகள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் அதற்குரிய ஏடுகள் புத்தகங்கள் நிறைய இருக்கிறது, எடுத்து பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இங்கே நம்ம சுருக்கமாக தான் பார்க்குறோம். வத்தாரியாத்தி தருவன். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இங்கே 4 வஸ்துக்கள் மேல் சத்தியம் செய்கிறான். 4 வஸ்துக்களையும் அது சிஃபாத்துக்களை பயான் செய்கிறான். அது எந்த வஸ்துன்னு சொல்லலை. ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் ஒவ்வொருவரும் பல கருத்துக்கள், இது இதை குறிக்குது, அது அதை குறிக்குது, இது இதை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். சொன்னோம். அப்போ அந்த குர்ஆனுடைய மூல கருத்துக்களை சொல்லிவிட்டு அதில் இப்படியும் அதில் அர்த்தம் வாங்கலாம், இப்படியும் அர்த்தம் வாங்கலாம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வதனால் எந்த குற்றமும் இல்லை. குர்ஆனுக்கு தன் இஷ்டப்படி அர்த்தம் வச்சதாக ஆகாது. குர்ஆனை வந்து தன் மன இச்சப்படி அர்த்தம் வைக்கக்கூடாதுன்னு வருதா இல்லையா? மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஈஹி, குர்ஆனை தன் சுய இஷ்டப்படி தஃப்சீர் செய்கிறது. ஆயத்துக்கு இப்படி தான் அர்த்தம், இப்படி தான் அர்த்தம், அது கூடாது. அல்லாஹ் ஜல்ல சொன்னால் இப்படி சொன்னால் இந்த வாசகத்தை இப்படி சொல்லியிருக்கிறான், இது கருத்து இன்னதாக இப்படி சொல்லியிருக்கிறார்கள், இப்படியும் அர்த்தம் வைக்கலாம்னா தப்பு இல்லை. வத்தாரியாத்தி தருவன் அப்படின்னா, தர்வு அப்படின்னா புழுதியை பறக்க விட்டுன்னு அர்த்தம். தார எதூரு தர்வன். அது தாரியாத்துனா புழுதியை பறக்க விடக்கூடியவை, தர்வன் பறக்குதலாக, அது வந்து தாக்கீது சொல்லப்படக்கூடியது மஸ்தர். அதனால் ஒரேடியாக புழுதிகளை அதிகமாக பறக்க விடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. அப்போ எதை குறிக்கிறது? இது சில முஃபஸ்ஸிரீன்கள் காற்றை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். காற்று புழுதியை பறக்க விடுகிறது அல்லவா, அதனால். சில முஃபஸ்ஸிரீன்கள் கூறப்பட்டு எல்லாமே மலாய்க்கு மாத்துக்களை குறிக்குது, அவர்கள் செய்தியை பல ஊர்களுக்கு பரப்புகிறார்கள் அப்படின்னு. அல்லாஹ் கொடுத்த செய்தியை ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா? ஒவ்வொரு தேனீக்கும் அல்லாஹ் வஹி அறிக்கை வைக்கிறான். ஒவ்வொரு தேனீக்கும் போய் நீ இந்த வழியாக போ, அது அந்த அல்லாஹ் அவுஹைனா இல நஹல், ஒவ்வொரு தேனீக்கும் கோடிக்கணக்கான தேனீகள், ஒவ்வொரு தேனீக்கும் ஒரு செய்தி சொல்லி உனக்கு ரூட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா நீ இப்படி தான் போகணும், உனக்கு இந்தந்த பூவு இதில் தேனை சேகரிக்கணும், கரெக்டாக இந்த பக்கம் வந்து சேரணும், இது உனக்கு அமைக்கப்பட்ட ரூட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தியை பரப்பிவிடக்கூடிய மலக்குகள் அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அப்போது பொழுதி பறத்து விடக்கூடிய செய்திகளை பரப்பக்கூடிய காற்றின் மேல் சத்தியமாக. இது வந்து குர்ஆன் சொல்லப்பட்ட பெரியவர் சொல்லுற தஃப்சீர். இப்போ இப்படி அர்த்தம் வைக்கலாம், செய்திகளை பரப்பக்கூடிய காற்றுன்னா காற்று தான் நீங்கள் செய்தி பரப்பிட்டுருக்கு. இன்றைக்கி ரேடியோ அலைகள் எது செய்தி பரப்புறது? எது? காற்று தான். அதே மாதிரி இன்றைக்கி டிவி அலைகளை பரப்புறது எது? அதே காற்று தான். அதே மாதிரி இன்றைக்கி செல்ஃபோனில் பேசுகிறோமே, காற்றில் தானே ஒளிக்கற்றைகள், ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்க, ஒளிக்கற்றைகள். இதன் மூலம் தான் பரவுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது. இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு தொடர்பு அதே ஒளிக்கற்றைகள் தான். இப்போ செய்தியை பரப்பி விடக்கூடிய இது ஒரு அதிசயமானதானே இருக்குது. அவற்றை மேல் சத்தியமாக நல்லா சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம்.
பரப்பிவிடக்கூடியவைகளை, புழுதிகளை பரப்பக்கூடிய, செய்திகளை பரப்பக்கூடிய காற்றின் மேல் சத்தியமாக, தூசு கிளப்பக்கூடிய, அப்படி தரனா பரப்பினான்னு அர்த்தம், எதை பரப்பினான்னு வச்சுக்கலாம். ஃபல் ஹாமிலாத்தி விக்ரன், ஹாமிலாத்னா சுமக்கக்கூடியவை, விக்ரனா சுமைகளை, பெரும் சுமைகளை சுமக்கக்கூடியது. அப்படின்னா காற்று மேகங்களை சுமந்து சென்று எந்த ஊருக்கு போகணுமோ போய் அந்த ஊரில் மழை பொழிய வைக்கிறது. அல்லது சுமைகளை சுமக்கக்கூடிய காற்றுகள் என்றார். இது ஹாமிலாத்னா சுமக்கக்கூடியவை, இதுவும் காற்றைத்தான் குறிக்கிறது என்று சிலர் தண்ணீரை சுமந்து வரக்கூடிய மேகங்கள், அசல சுமைகளை சுமக்கக்கூடியவற்றின் மேல் சத்தியமாக முடிஞ்சு போச்சு. அது எதை கொண்டு நோக்கம் என்ன? சிலர் மேகங்கள் என்கிறார்கள், சிலர் காற்றுகள் சொல்கிறார்கள், சிலர் மக்களுக்குரிய ரிசுக்கை சுமந்து வரக்கூடிய மலக்குகள்னு சொல்கிறார்கள். அப்போ நாம் சுமைகளை சுமக்கக்கூடியவைன்னா ஒவ்வொரு செய்திகளை, படங்களை, ஃபோட்டோக்களை, ஃபில்மை சுமந்து வரக்கூடிய காற்றுகள். இப்போ வீடியோவில் பேசுகிறாங்க, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வீடியோ கால் பேசுகிறான். இப்போ இந்த ஃபோட்டோவை சுமந்துட்டு போனது எதுதான்? அதே ஒலிக்கற்றைகளே காற்றுகள் தானே, அது அதிசயமாக தானே இருக்குது, அப்படியே கொண்டு போய் சேர்க்குதே. இப்போ அது இப்படியான அர்த்தம் வச்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் குறிப்பது போன்று தான் அந்த வாசகங்கள் இருக்கிறது. சிஃபத்துகள் எல்லாம் பயான் செஞ்சுட்டான், அது என்ன வஸ்துன்னு சொல்லலை, அந்தந்த காலத்து அந்த மாதிரி இந்த வஸ்துக்களை நீ சேர்த்துக்கொள்ளலாம். ஃபல் ஜாரியாத்தி யுஸ்ரன், மிக எளிமையான முறையில் செல்லக்கூடியவை. இது எதை குறிக்கிறது என்றால் கப்பலை குறிக்கிறது என்று முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள். கடலில் கப்பல், பிரம்மாண்டமான கப்பல், அது அப்படியே லேசாக போகுது. கடலில் பொருளுக்கு வெயிட் குறைவு. இப்போ இதையே நீ ஒரு சட்டியில், ஒரு பெரிய ஒரு குண்டானில் ஒரு 10 கிலோ அரிசி கொட்டிடு, தூக்குறது கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அங்கே நவுத்துறது கஷ்டம், 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து தூக்குறது கஷ்டம். இதே ஒரு குளத்தில் அரிசியை வச்சுட்டு, குண்டா பெருசாக இருக்கணும், உள்ளே போக முடியாது, குண்டா பெருசாக இருந்தால் தண்ணி உள்ளே போகும், நவுத்திட்டு போகிறது ஈஸியாக இல்லை, குழந்தையும் நவுத்திட்டு போயிடலாம். ஏன் அந்த வெயிட்டெல்லாம் எது வாங்கிக்குது? தண்ணி வாங்கிக்குது. இப்போ மூவ்மெண்ட்டு ஈஸி. ஒரு 50 கிலோ, ஒரு 100 கிலோ உள்ள ஒரு பொருளை அணைஞ்சா நீ பூமியில் கொண்டு தூக்கிட்டு போகிறது கஷ்டம். ஒரு பலகையை போட்டோ ஒரு போட்டில் வச்சுருத, இப்போ தள்ளுறது ரொம்ப ஈஸி. எவ்வளோ பிரமோ. ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா 50 பேர் உட்காந்துக்குவாங்க. இங்கிட்ட ஒரு துடுப்பு, அங்கே ஒரு துடுப்பு வச்சுருப்பாங்க. துடுப்பு ஒரு ஆள் தான், லைட்டாக போட்டால் ரொம்ப பெருசான தேவையில்லை. துடுப்பை பயங்கர கஷ்டப்பட்டு வலிக்கணும்னு அவசியம் இல்லை, பயில்வாக தான் தேவைன்னு அவசியம் இல்லை. ஒல்லி குச்சியாக உட்காந்துருப்பான், அந்த வட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வட்டில் 10 பேர் உட்காந்துக்குவாங்க. ஒல்லி குச்சியாக நோஞ்சான வட்டு டிரைவர் உட்காந்துருப்பார், அவர் வட்டமாக எப்படி தள்ளுவார், அது பாட்டுக்கு சல்லுன்னு போகும். அப்போ தண்ணி வெயிட்டு ஃபுல்லாக தான் வாங்கிக்குது. இப்போ அது தள்ளுறதுக்கு அந்த தண்ணியில் மிதக்குது, அது தள்ளுறதுக்கு ஒரே ஒரு அழுத்தம் இருந்தால் போதும், அது சல்லுன்னு போதும். இப்போ பிரம்மாண்டமான ஒரு ஊரே உள்ளே வச்சிட்றான், அந்த மாதிரி கப்பல்கள் தண்ணியில் ஈஸியாக போகுது. ஃபல் ஜாரியாத்தி யுஸ்ரன், எளிமையான முறையில் கடந்து செல்லக்கூடியவைகள் சத்தியமாக அப்படின்னு சொன்னால் இதுவும் கப்பல்களை குறிக்கிறது என்று ஃபஸ்ஸீர்கள் கூறுகிறார்கள். இது காற்றை குறிக்கிறது என்றும் வைத்துக்கொள்ளலாம். இது சொல்லப்பட்டது எல்லாமே காற்றை குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே மலக்குகளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். ஒன்று குறிக்குது, ஒன்று காற்றை குறிக்குது, ஒன்று மேகத்தை குறிக்குது. இப்போ இது ஃபல் ஜாரியாத் யூஸ்ரன் என்பது கப்பல்களை குறிக்கிறது அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. ஃபல் ஜாரியாத் நான் சொன்ன நம்ம அர்த்தம் வச்சோன்னு எப்படிங்கணும், எளிமையாக செல்லக்கூடியது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்களையும் வந்துங்களா, இந்த ஒளிக்கற்றைகள் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தை கொண்டு போய் சேர்த்துருது. ரொம்ப எளிமை. ரொம்ப லேட் ஆகுதா? லைவ் ஒளிபரப்புறோம், கிரிக்கெட் லைவ். உலகத்தில் ஒரு இடத்துல நடக்குது கிரிக்கெட்டு, அது உலகமெங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறார்கள். இல்லை அவன் கையை இப்படி தூக்குறான், அங்கே அந்த நொடி உலகமெல்லாம் கை தூக்குற மாதிரி தெரியுது. அதில் போட்ட பின்னாடி தான் இது தெரியுதா இல்லை அப்படி தெரியுதுங்களா? அதே நொடிக்கு எவ்வளோ லேசாக இருந்துடுது. அமெரிக்காவில் நடக்குது, இங்கே இந்தியாவில் உட்காந்து 2க்கு மத்தியில் சுமாராக 8000-10,000 கிலோமீட்டருக்கு அவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்தானா அதே நொடியில் பார்க்கிறோம். மிக எளிமையான முறையில் செல்லக்கூடியவை என்றால் இந்த இடத்து இப்போ தற்காத்த ஒளிக்கற்றைகள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஸ்பெக்ட்ரம் இடைக்கற்றைகள் அது கூட வச்சுக்கலாம். அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் மலக்குகளையும் குறிக்கிறது. மிக எளிமையான முறையில் செல்லக்கூடிய, அரசிலிருந்து செய்தி வாங்கிட்டு ஒரு நொடியில் இங்கே வந்துடுவாங்க மலக்குகள். எளிமையாக செல்லக்கூடியவர்கள். காற்று எளிமையான முறையில் எங்கேருந்து அடிக்குது, அப்படியே வடமேற்கு காற்று, தென்மேற்கு பருவ காற்றுக்கலாம், இங்கேருந்து அங்கே அடிக்குது, இந்த இந்தியாவிலும் தென்னிந்தியாவை நோக்கி அடிக்குது, அப்படி வைக்கலாம். பல் முகசிமாத்தி அமரன்,
காரியங்களை பிரித்து கொடுப்பவர்கள். இப்போ இது மலக்குகள்னு வச்சோம்னா ரிசுக்கை பிரித்து கொடுக்குறவங்க. காற்றுன்னு வச்சோம்னு சொன்னால் இந்தந்த ஊருக்கு எவ்வளோ மழை என்று பிரித்து கொடுக்கக்கூடியவர்கள். புரிஞ்சுங்களா? நான் சொன்ன மாதிரி தற்காலத்தை ஒலிக்காற்றுன்னு வச்சோன்னா ஒரு செய்தி ஒலிபரப்பாகணும்னா எந்தெந்த ஃபோனுக்கு என்ன மெசேஜ் பிரித்து அனுப்பிச்சது இல்லையா? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா மாற்றி போதா, யாருக்கு அனுப்பிச்சோமோ கரெக்டாக அவருக்கு போய் சேரும். அப்போ அங்கேருந்து திருப்பூரில் பாபுசலாம் அரபிக் கல்லூரியில் இருக்கிற ஷாஹித் ஹசரத்துக்கு ஒரு மெசேஜ் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாருன்னா அங்கேருந்து இந்தியா வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சி, தமிழ்நாட்டில் திருப்பூர் எங்கன்னு கண்டுபிடிச்சி, திருப்பூரில் பாபுசலாம் கண்டுபிடிச்சி, பாபுசலாம் 50 பேர் இருக்காங்க, அதில் எந்த ஷாஹித் ஹசன் கண்டுபிடிச்சி, ஷாஹித் 4 ஃபோன் இருக்குது, கரெக்டாக எந்த ஃபோனுக்கு போகணுன்னு கண்டுபிடிச்சி வந்துருக்கார். அதான் காரியங்களை பிரித்து கொடுக்கக்கூடியவைகள் மேல் சத்தியமாக அப்படின்னு. இப்போ இஷ்டத்துக்கு குரானுக்கு வாய்க்கு வந்த மாதிரி அர்த்தம் வைக்கிறாங்கன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. இதுதான் பொருள் என்று சொன்னால் தப்பு. இப்போ நான் சொன்னேன் ஒரு முகசிமாத்தி அம்ரன்னா ஒலிக்கற்றைகளை அலைக்கற்றைகளை குறிக்கிறது அப்படின்னு சொன்னது தப்பு. அது சிஃபத்து பை காரியங்களை பிரித்து அற்புதமான முறையில் பிரித்து தரக்கூடியவைகளும் சத்தியமாக, அதுதான் அர்த்தம். இதுக்கு அந்த காலத்தில் முஃபஸ்ஸிரின் மலக்குகள்னு அர்த்தம் வச்சாங்க. அதுக்கு இப்படி அர்த்தம் வைக்கலாம், காற்று என்று அர்த்தம் வைத்தார்கள், அப்படியும் வைக்கலாம். இப்படியும் அர்த்தம் வச்சா தப்பு இல்லை. அல் மலாயிக் தக்ஸிமு அல் அர்ஸாக வல் அம்தார வகைரியா அப்படி வச்சாலும் தப்பு இல்லை. இப்படி சொல்கிறதுனால குரானில் இது தஃப்சீர் பிர்ரஇயாக ஆகாது. குரானில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொன்னால் அந்த ஆயத்துக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. லஹாக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. தபரில் என்ன வருது, இப்னு கஸீர் என்ன சொல்கிறாங்க, முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ஸீர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஆயத்துக்கு மற்ற ஆயத்துகளுக்கு விரோதம் இல்லாமல், மற்ற அஹாதீஸ்களுக்கு விரோதம் இல்லாமல், மற்ற முஃபஸ்ஸிரீன்களுக்கு விரோதம் இல்லாமல், அகீதாவுக்கு விரோதம் இல்லாமல், அகலுக்கு விரோதம் இல்லாமல் நீ ஒரு அர்த்தம் வச்ச, தாராளமாக வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஏன்னா குர்ஆனுடைய அர்த்தம் லஹா மஆனின் கமௌஜில் பஹர், குர்ஆனுடைய அர்த்தங்கள் முடிவுறாதது, அது கடலின் அலை போன்று திரும்ப திரும்ப வரக்கூடியது. என்ன பை? அப்போ குர்ஆனுக்கு இதுதான் அர்த்தம் என்று இதுக்கு மேலே யாரும் அர்த்தம் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா தஃப்சீர் இப்னு அப்பாஸ் இல்லை, அதுக்கு மேலே இந்த தஃப்சீர் இருக்கக்கூடாது. இன்றைக்கி அரபிலேயே 300 தஃப்சீர் 400 தஃப்சீர் இருக்குது. உலகத்தில் அத்தனை பாஷைகள்லையும் பார்த்தோன்னு சொன்னால் 1,00,000 தஃப்சீர் இருக்கும். எப்படி தஃப்சீர் அது ஒரு எழுதி முடிச்சிட்டாங்க இல்லையா, திரும்ப அடுத்த தஃப்சீர் தேவையில்லையே, இல்லைங்களா? அப்போது குர்ஆனுக்கு இதுதான் விளக்கம் என்றும் இதற்கு மேலே விளக்கம் இல்லை என்றும் யாராலும் சொல்ல முடியாது. புது புது விளக்கம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இப்படி ஒரு அர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு, இன்னும் எதிர்காலத்தில் வேறு அர்த்தம் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் இவ்வளோ முகசிமாத் அமலுக்கு 10 அர்த்தம் சொல்லுவீங்க, ஒரு தாரியாத் தர்வனுக்கே 10 அர்த்தம் சொல்லுவீங்க, ஒரு ஜாரியாத் யுஸ்ரனுக்கு 50 அர்த்தம் சொல்லுவீங்க. போயிட்டே இருக்கலாம். ஹவுசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி எஜமான் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் 90 விளக்கம் சொல்லுவாங்களாம், 70 விளக்கம் சொல்லுவாங்க சில ஆயத்துக்களுக்கெல்லாம். போயிட்டே இருக்கும். நினைஞ்சுங்களா? சரி வாங்க. இப்போ இவற்றை மேலெல்லாம் சத்தியம் செய்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இன்னமா தூஅதூன லசாதிகுன், நீங்கள் எதை வாக்குறுதி அளிக்கப்பட்டீர்களோ அத்தகைய கியாமத் நாள் நிச்சயம் வரக்கூடியது, அது உண்மைதான். இப்போ இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதான் நான் சொன்னேன், நிறைய சம்மந்தம் இருக்குது. அது நீண்ட விரிவுரைகள், அதை நம்ம சொல்லிகிட்டே போனால் இது இந்த ஒரு பாடமே 1-2 மணி நேரம் நடத்தலாம். அதனால் நான் அவற்றில் இறங்க விரும்பவில்லை. அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்தானே அதற்கும், இதன் மீது எதற்காக சத்தியம் செய்தானோ அதற்கும் ஒரு நிஸ்பத் என்ன, வஷம்ஷ வதுஹாஹா அதற்கும் அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் என்பதை போன்ற நீண்ட விளக்கங்கள் தஃப்சீர் கபீரில், தஃப்சீர் தபரியில், இப்னு கஸீரில், குர்துபியில், ரூஹுல் பயானில் இருக்குது. எடுத்துட்டீங்க, பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்னமா தூஅதூன லசாதிக், நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கியாமத் ஆகிறது உண்மையில் நிகழக்கூடியதாக இருக்கும். வஇன்ன தீன லவாகிஉன், தீன் என்பது கூலி கொடுக்குதல். கேள்வி கணக்கு முடிந்த பின்னால் கூலி கொடுக்குறோம் அல்லவா, அதற்கு தீன் என்று சொல்லலாம். யௌமுத்தீன், கூலி கொடுக்கும் நாள். அந்த தீன் கூலி கொடுக்குதல் என்பது லவாகிஉன், நிச்சயம் நிகழப்படக்கூடியது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லா இடத்துல கூலி உண்டு. அணுவத்தனை செயல் செய்தாலும் அதுவும் கூலி உண்டு. புரிஞ்சுங்களா? வஸ்ஸமாஇ, வானத்தின் சத்தியமாக, ராத்தில் ஹுபுக், பாதைகளை உடைய வானம். ஹுபுக் என்பது ஹபீக்கத்துன் என்பதற்கு ஜம், அதுக்கு அர்த்தம் பாதைகள், பாதைகளை உடைய வானம் என்று சில அர்த்தம் கூறுகிறார்கள். வானத்துக்கு செல்லக்கூடிய பாதைகள் நிறைய இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கல்ல அந்த மாதிரி. இன்னும் சிலர் அஷித்தத்துன்,
ஹுபுக் என்பதுக்கு ஷித்தத் என்றும் அர்த்தம். வலிமையுள்ள வானம். நமக்கு மேலே தூணே இல்லாமல் நிற்கிது இல்லையா? இன்னும் சிலர் ஹுஸ்ன் அழகு என்றும் அர்த்தம் வைக்கிறாங்க. அழகிய வானம். இப்போ தாத்தில் ஹுபுக்குன்னா அழகை உடைய வானம். இப்படியாக பல அர்த்தங்கள் அதற்கு வைக்கப்படுகிறது. வழிகளை உடைய வானத்தின் மேல் சத்தியமாக இன்னக்கும் லஃபி கவுலின் முஹ்தலிஃபின், நிச்சயமாக நீங்கள் பல வேறுபட்ட கருத்தில் இருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கருத்தில் இருக்கிறீர்கள். சில பேர் கியாமத்தை நகலுங்கிறாங்க, சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது பொய்யுங்கிறாங்க, சில பேர் இல்லை நபி சாஹிர் என்று கூறுகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கருத்தில் இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலேயும் குர்ஆன் விஷயத்திலேயும் மறுமை விஷயத்திலேயும். யுஃபகு அன்ஹு, இந்த குர்ஆனை விட்டும் திருப்பப்படுவார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும். மன் உஃபிக்க, யார் திருப்பப்படுவார்களோ அவர்கள், யாருடைய தகுதியில் தீனில் வரக்கூடாதுன்னு இருக்கோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் திருப்பப்படுவார்கள் அல்லாஹ் தஆலாவை கொண்டு. குத்திலல் ஹர்ராசூன், ஹர்ராசூன் அப்படின்னு சொன்னால் கதாபூன்னு அர்த்தம். தன் இல்லாத ஒன்றை உண்டுமிச்சு பேசக்கூடியவன். ஹர்ராசூன்கள் கொல்லப்பட்டார்கள், நாசமாவார்கள். குத்தில என்பதற்கு அர்த்தம் அவன் நாசமடையட்டும், லுஇன லானத் செய்யப்படட்டும். அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஹும் ஃபி கம்ரத்தின் சாஹூன். கம்ரத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அசல்ல கமர அப்படின்னா முஅல்லமுல்மா, அதிகமான தண்ணீர்னு அர்த்தம். தண்ணீரில் மூழ்கியவனுக்கும் சொல்லப்படும். அதே மாதிரி அதிகமான ஜஹாலத்தில் இருப்பவனுக்கும் கம்ரத் என்றால் அதிகமான ஜஹாலத் என்றும் அர்த்தம் வாங்குவார். அப்போ ஹும் ஃபி கம்ரத்தின், அவர்கள் தங்களுடைய மடமைத்தனத்தில், சாஹூன் ஹாஃபிலூன் பொடுபோக்காக மறந்தவர்களாக இருக்கிறார்களே. தான் ஒன்றும் தெரியாது, ஆனால் அதுதான் அதை பெருசாக நினச்சிக்கிட்டே ஒன்றும் தெரிலங்கிறதே அவனுக்கு தெரில, ஜஹல முரக்கப்னு சொல்லுவாங்க. அது தான் பெரிய விஷயம், தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறது வேறு. அதில் மூழ்கியவர்களாக வாழக்கூடிய அந்த பொடுபோக்கான மக்கள் அவர் நாசமடைவார்கள். எஸ் அலூன, அவள் கேட்கிறார்கள் ஐயான யௌமுத்தீன், எப்போ வருதுங்க கியாமத்து நாள் என்று கேட்கிறார்கள். இது கேலியே கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். எப்போ வருது கியாமத்துக்கு, வரக்காலம் என்ன அப்படின்னு. அல்லது அதெல்லாம் வருமா என்று அதை பொய்ப்படுத்தி அதெல்லாம் வராதுங்க, ஐயான யௌம், எப்போ வருது கியாமத்து நாள் அப்படின்னு கேட்குறது. இல்லையா, வயசு 50 வயசு ஆச்சு, எப்போ தான் கல்யாணம் முடிக்க போகிற, உன் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு. எப்போ நடக்கும் கல்யாணம் அப்படின்னு கேட்குறது. கேலியாக சொல்கிறது ஒன்று, நடக்காது என்று சொல்வது ஒன்று. யௌம், அந்த நாளிலே, ஹும் அலன்னார் யுஃப்தனூன், அவர்கள் நரகிலே வேதனை செய்யப்படுவார். யுஃப்தனூன் யுஅஸபூன், அதாபு செய்யப்படுவார்கள். தூக்கு ஃபித்னத்துக்கும், ஃபித்னா என்றால் அதாபு, உங்களுடைய அதாபை நீங்கள் சுவையுங்கள். ஹாதல்லதி குந்தும் பிஹி தஸ்தஅஜிலூன், இந்த வேதனை தான் அதுவாக இருக்கும். எதை நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, எப்போ வரும்னு கேட்டீங்களே, இது வந்து விட்டது. இன்னல் முத்தகீன், நிச்சயமாக நல்லடியார்கள், தக்வா உடையவர்கள், இறையச்சமுடையவர்கள், ஃபி ஜன்னாத்தின் வஅயூன், சூனத்திலும் ஊற்றுகளிலும் இருப்பார்கள். ஆஹிதீனமா ஆத்தாஹும் ரப்புஹும், அவருடைய ரப்பு அவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் அந்த நியமத்துக்களை அனுபவித்தவர்களாக பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆஹிதீனா பெற்றவர்கள். இன்னஹும் கானு கபல தாலிக முஹ்சினின், இதற்கு முன்பு அவர்கள் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கானு, அவர்கள் ஆகியிருந்தார்கள் கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் அவர்கள் தூங்குவது மிக குறைவானவர்களாக இருந்தால். அல்லாஹ் நல்லடியார்கள் முஹ்சினீன்கள் உயர்ந்தவர்களுடைய அடையாளங்கள் சொல்கிறான். யஹ்ஜஊன் யனாமூன், அவள் இரவிலே தூங்குவது ரொம்ப சொற்பமாக தூங்குவார். இப்போ நைட்டு 1 மணி தூங்கிட்டு பகல் வேலைக்கு போய் பகல் நல்லா இஷ்டு படுத்து தூங்கிடுவான்னு அர்த்தமா? இரவில் தூங்குவது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் என்ன? வாட்ச்மேன் இருக்கார், நைட்டு வாட்ச்மேன், நைட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் தூங்குவார். காலையில் ஃபஜ்ர் படுத்தா அசர் தான் எந்திரிப்பார். இப்போ காலையில் 6 மணி, சாயந்தரம் 6 மணி தான் எந்திரிக்கிறது. அவர் நைட்டை பகலாக்கிறார், பகலை அந்த மாதிரி அதை சொல்கிறாங்க. அல்ல அந்த மாதிரி அர்த்தமாக இது. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவிலே மிக சொற்பமாக தூங்குவார்கள்னா பகலெல்லாம் தூங்கி கழிப்பார்கள் அப்படி அர்த்தம். அப்புறம் டியூட்டியை மாற்றிட்டேன், நைட்டு படம் மாதம் வச்சுட்டு பகலாம் தூங்க விட்டுடலாமே, நாமளும் கலீலும் மினல் லைலி மா யஹ்ஜஊன். அப்புறம் எல்லா வாட்ச்மேனும் காலும் கலீலும் மினல் லைலி மா யஹ்ஜஊன். நைட் ட்ரெயின் டிரைவரு, நைட்டு பஸ்ஸு டிரைவர் எல்லாமே கானு கலீலும் மினல் லைலி மா யஹ்ஜஊன் எல்லாம் வந்துடுவாங்களா ஜி? அப்போ அர்த்தம் என்னென்னா பகல்லையும் தூங்குவாங்க, தூங்கி கழிப்பாங்க, தூக்கத்தையும் குறைச்சிக்குவாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு நாளைக்கு தூங்குறதே 1 மணி நேரம் தூங்குவோம். கலிமை சர்க்கார் இருந்தாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்குவாங்க.
எங்கள் ஷேகனாக இருந்தாங்க, பகலெல்லாம் தாலீம் செய்வாங்க, இரவுலையும் தூங்க மாட்டாங்க. இரவில் அவங்க தாலீம் முடிக்க 1 மணி ஆயிடும். அதுக்கு பின்னாடி தொழுவாங்க, சாப்பிடுவாங்க, ஃபஜர் வரைக்கும் 2 மணி நேரம் தூங்குவாங்க. அப்புறம் பகலெல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. நல்லடியாருடைய தூக்கத்தை குறைஞ்சிக்குவாங்க. தூக்கத்தை குறைக்கணும் அறிஞ்சுங்களா. கம் சோனா, குறைவாக தூங்க வேண்டும். குறைவாக தூங்குறதுக்கு என்ன செய்யணும்? குறைவாக சாப்பிட வேண்டும். குறைவாக தூங்குறதுக்கு குறைவாக சாப்பிட்டா குறைவாக தூக்கம் வரும் அறிஞ்சுங்களா. அது நல்லடியாரோட உயர்ந்த அடையாளங்களில் ஒன்று. இரவிலே மிக பெருமானம் செல்ல இரவெல்லாம் படுத்து புரண்டுகிட்டே இருப்பாங்க, இப்படியும் அப்படியும். இன்ச்சு உட்காந்து உம்மத்தின்னு திரும்ப படுத்து பொருளும். பை ஒரு ஆபத்தான ஒரு செய்தி கேள்விப்பட்டு தூங்க வருமா? இல்லை பை, ஒரு மனுஷனுக்கு ஏதாவது அவனுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது, ஏன்னா அவன் வீட்டை ஒருத்தன் பிடிங்கிட்டான், அவனை இடத்த ஒருத்தன் பிடிங்கிட்டான், அல்லது அவனுக்கு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் ஒரு வாரத்தில் பிழைக்க வேணும்னு சொல்ல முடியாதுங்க, கேரண்டி கிடையாதுங்கன்ட்டான் டாக்டரு. மூளை ஆப்ரேஷன், மூளை தனியாக கழட்டி வச்சு ரிப்பேர் பண்ணி உள்ளே ஊற்றி வைக்க போகிறாங்க, வெல்டிங்லாம் வச்சு. அது தூக்கு தண்டனை கைதி, இன்னும் 1 மாதம் தூக்கு தண்டனைங்கிறாங்க. அவனுக்கு ஜாலியாக படுத்து தூங்குவானா, எல்லா மனைவிலையும் காப்பாற்றுவானாங்க. அப்போ அவனுக்கு அந்த வரக்கூடிய அந்த பிரம்மாண்டமான செய்திகள், விஷயங்கள், இதுதான் தூக்கம் வராது அவனுக்கு. என்ன நடக்கும்னு தெரியலையே, என்ன ஆகும்னு தெரியலையே, எப்படி செய்கிறதுன்னு தெரியலையே. அதே சிந்தனை இரவு படுத்தா 1 நிமிஷம் கண்ணை முன்னாடி அது வரும், அப்படின்னு தரும். அப்போ இரவெல்லாம் தூக்கம் வருமா அவனுக்கு? அந்த மாதிரி மறுமை நாளை பற்றி உண்மையில் அச்சம் உள்ளவர்கள், எல்லா சிந்தனை உள்ளவர்களுக்கு கபர் வருது, எப்படி தூங்குறது? சக்கராத்து ஒன்று இருக்குதே, மொத்த வாழ்நாளில் நீ அனுபவித்த வேதனையும் சேர்த்து கூட்டினாலும் சக்கராத்து மாதிரி வராது, அதோட பெருசாக இருக்கும். இல்லை என்ன செய்வோம், எப்படி தாங்குவோம் அதை? கபர் ஒன்று இருக்கே, தப்பிச்சு வெளியே ஓட முடியுமா? இங்கேயே தப்பிச்சு ஓடிடலாம், எங்கேயாச்சும் ஏதாவது தொத்தலானா ஓடிடலாம், நாய் தொலைச்சி ஓடி போயிடலாம், மேலே ஏறிக்கலாம், ஏதோ செஞ்சுக்கலாம். கபர் தப்பிச்சுங்க மேலே ஓடி வந்த முடியுமா? படி முன்கருணைக்கு தொந்தரவு தாங்க முடியல அப்படின்ட்டு டபக்குன்னு ஓட்டை கிட்ட போட்டு எடுத்து என்ன பாய் தப்பிச்சு போக முடியுமா? மாஷரில் வந்துட்டாச்சு. கபர் விட்டு வெளியே கொண்டு வந்தால் எங்கே பார்த்தாலும் கேள்வி வந்து தரா சுற்றி நிற்கிறாங்க. வழக்கு ரொம்படி ரெண்டு ஒரு கபருக்குள்ளே போந்து அந்த வழியாக போந்து திருப்பி துணியாவுக்கு வந்தாலும் இப்போ கபரில் போந்து அந்த எந்திரிச்சா மாஷர் திரும்ப அங்கே பூந்து அந்த சுரங்க வழியாக பூந்து திரும்ப வந்தோன்னா அதுவும் திருப்பூருக்கே வந்து உட்காந்துருக்கலாம். நம்ம அது நடக்குமா? எதுவுமே நடக்காது. அப்போ இதெல்லாம் நமக்கு விளையாட்டா கேலியே தெரியுது. ஆனால் உண்மையில் அறிந்தவர்களுக்கு அழுதிட்டார். காணும் பெருமாள் காண முத்தவாசுல் ஹசன், எப்பவும் கவலை தோய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஏன் அல்ல நரத்தில் போடுவான்னு தெரியல, சொர்க்கத்தில் போடுவான்னு தெரியல, அந்த கவலை அரசு சொல்ல உங்களுக்கு உம்மத்து எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா தெரியல. உம்மத்து ஒருத்தர் பேர் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறது? எல்லோரும் காப்பாற்றலாம், ஒருத்தர் போயிட்டா கவலை தானே. என்ன பை கவலை போகுமா? எல்லாம் கேட்டால் நான் சொல்லுறாரு ஹதீஸில் வருது, உங்கள் உம்மத்தில் அப்படியே நீங்கள் ஷஃபாத்தும் செய்ய வேணாம், மாஷல்ல கேள்விக்கு எனக்கு எதுவுமே வேணாம் விடு, உங்கள் உம்மத்தில் பாதி பேர் சொர்க்கம் அமைச்சிட்றேன், பாதி பேரை மிச்சவங்க நான் பார்த்துக்கிறேன், கேள்விக்கு எனக்கு எல்லாம் இருக்கும். இது வேணுமா இல்லை ஷஃபாத்து வேணுமா? இதுக்கு ஷஃபாத்தே வச்சுக்கிறேன், இல்லை அது வேணான்ட்டான். ஏன் பாதி பேர் மீதி பாதி பேர் கேரண்டி இல்லையே. ஷஃபாத் அப்படி கிடையாது. என்னண்டு ஷஃபாத்துன்னு எத்தனா சண்டை போடுறதா இல்லாட்ட மொத்தத்தையும் கழட்டிட்டு விட்டுருவோம்ல, மொத்த பேரையும் வாங்கிக்குவோம்ல நம்ம இல்லாட்ட. ஷஃபாத்தையும் எடுத்துக்கிறேன் இல்லான்ட்டாங்க சொல்லாச்சு. இப்போ காணும் கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். சரி, அப்போ சொல்கிறாங்க டாக்டருங்கெல்லாம் இரவு நிறைய நேரம் தூங்கணும், இரவு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு. அப்படின்னா சுற்றுலா சம்பவங்களுக்கெல்லாம் என்ன சஹாபாக்கெல்லாம் என்ன வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களில் இருந்து அல்லாஹ்ட்ட கண்ணீர் விடுத்து இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இரவு முழுமையாக தூங்கலைன்னா உடல் நலம் கெட்டு போயிடும் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி. அப்போ சஹாபாக்கெல்லாம் தாபியன்கள்லாம் தாபியன்கள்லாம் என் ஷேக் நாயகம் வாழ்ந்தாங்க 80 வயசு, இரவு தூங்குறதே ரொம்ப கம்மி. கலிமி நாயகம் 90 வயசு வாழ்ந்தாங்க, இரவு தூக்கமே 1 மணி நேரம் தூங்கும். அப்புறம் பகல்லாம் தூங்குனாங்களா? அந்த அர்த்தம் கிடையாது. பகல்லாம் தாலி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. தூக்கத்தை குறைச்சிக்கிட்டாங்க, தூக்கம் குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஏன்னா காய்ச்சல் வந்து அவனுக்கு எப்படி சரியாக தூக்கம் வராதோ, இது சில பேருக்கு பொண்ணு பட பண்ணுவோம், இரவு பகல் தூக்கம் வரலையா, அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து உடல் எல்லாம் ஒரு இறை காதலுடைய கொதிப்பு. உண்மை காதலர்களுக்கு எங்கே தூக்கம் வரும்? நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அவனை வந்து மீட்டிங் பண்ணுறேன், சந்திக்க வரேன்னு காதலி சொல்லிட்டா, 2 பேரும் தூங்கி எஞ்சி காலையில் 6 மணி அலாரம் வச்சு தெரிப்பானா, 5:45 அலாரம் வச்சு ஐயோ 5:45 ஆயிடுச்சு எஞ்சி ஓடுவானா, 2 பேரும் தூங்க மாட்டான்.
நைட்டே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு 10 மணிக்கெலாம் ஒரு சுருமா போட்டு உட்காந்துருப்பான். இந்த முடி நல்லா இருக்கா, இந்த முடி இருக்கா, மீசி இப்படி வெட்டலாமா அப்படி வெட்டலாமா, இரவு முழுசும் அலங்காரம் பண்ணுவான் தன்னை. காதலன் கண்களில் தூக்கமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இறை காதலர்களுக்கு இரவெல்லாம் எங்கே தூங்கினாங்க அவங்க? நானும் கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். பகலுக்கு சஹர் நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து எல்லா இடத்துல அழுது பாவ மன்னிப்பு கேட்டு அழுது கொண்டு இருப்பார்கள். சபை நம்மகிட்ட அந்த ஒன்று இஷ்குனால தூக்கம் வராது, காதல் இருந்தால், அல்லது பயம் இருந்தால் தூக்கம் வராது. நம்ம ரெண்டுமே இல்லை. ஒன்று ரகுபத்து வேணும். ரகுபத்துனா என்ன? அவனுக்கு தூக்கம் வராது. காதல் இருந்தால் தூக்கம் வருமா? வராது. என் காலையில் இந்த பிள்ளைங்க உஸ்கு மாதம் லீவு ஊருக்கு போக சொல்லி பாருங்கள், இன்னும் தூங்க மாட்டேங்கிறானு. புட்டி கட்டுறது, அந்த கட்டுறது, இந்த கட்டுறது. ஏன் ஊருக்கு போய் கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மதம் வசஹ்பா, அது விளையாடுறது இல்லானுக்கு நீங்கள் மொத்தா போயிருவீங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. ஒரே ஆனந்தம். ஐயா காலையில் மொத்தா போயிடுவேனா, ஐயா 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 ஜாலா சங்காலா யார் விளையாடுறது இல்லான்னு. என்னங்க நாளைக்கு மொத்தா போயிருன்னு சொல்லுங்க, குதிக்கிறீங்க ஆட்டப்பட. கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மதம் வசஹ்பா, நாளைக்கு நேசரில் சந்திக்க போகிறேன். என் ரசூலையும் என் சஹாபாக்கு அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் கனி எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் நாளைக்கு பார்க்க போகிறேனே. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லா. யார்? பிலால் ரஸி அல்லா, பிலால் பின் ரபா ரஸி அல்லா தஆலா ஆட்டம் போடுறாங்க. நாளைக்கு மூத்துண்டோன்னு ரஹபத்து வேணும், நெறி தூக்கம் வராது. அல்ல ரஹபத் பயம் வேணும். என்ன பை, நாளைக்கு வாடா வீட்டை புல்டோ சொல்லி இடிச்சிட்றேன் வாடான்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். நினைச்சுங்களா? நைட்டு பேர் தூக்கம் வருமா? நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வரையா? சரி 5 மணிக்கு எழுந்திரிச்சா போதும் இல்லை அப்படின்னு. நாளைக்கு புல்டோசர் வச்சு ஊட்டி இடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த புல்டோசர் அரசியல்வாதிகள் சில பேர் இருக்கானோ, நினச்சிங்களா? அவனை திட்டா புல்டோசர் இடிச்சிருவானோ வீட்டை. அந்த மாதிரி என்னை திட்டே நேற்று நீ, நாளைக்கு 6 மணிக்கு புல்டோசர் வருது வீட்டுக்கு அப்படின்னு. அப்புறம் 5:45 அலாரம் வச்சு தூங்கிடுவியா? எப்படி இருக்கும்? என்ன பை, நாளைக்கு இடிக்க போகிறேன்னு எப்படி தூங்குவியா? அப்போ ஒன்று காதல் வேணும் அல்லது அச்சம் வேணும். இந்த ரெண்டுமே நம்மகிட்ட கிடையாது. அல்லா மேலே காதலும் கிடையாது, அல்லாவோட பயமும் கிடையாது. ஆபிதீன்களுக்கு அச்சம் இருக்கும், ஆரிஃபீன்களுக்கு இஷ்க் இருக்கும். இது ரெண்டில் ஒன்றாவது இருந்தால் தானே. நைட்டு பூரா நல்லா காற்று போக தூங்குறான், ஃபேனை போட்டுக்கிட்டு ஏசி மூட்டை விட்டுக்கிட்டு நைட்டு பூரா தூங்கி எழுந்திரிக்கும், காலையில் தூங்கி எழுந்திரிக்கும். அந்த நம்மளுடைய பழக்கம் அப்படி ஓடிச்சுட்டு அப்புறம் மதியானம் ரெஸ்ட்டு தூங்குறது, பதித்தொரு கோஷ்டி தூங்கி 9 மணிக்கு எந்திரிக்கிறது. விளைஞ்சவை இயலாதவர்கள், முடியாதவர்கள், வயசானவங்க அவங்க விடுங்க. விளைஞ்சுங்களா? நல்ல வாலிப வயசாக இருக்குது, கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. அதனால் அல்லா சொல்லிட்டேன், 2ல் 1 தான் தூக்கம் உனக்கு வராது. காணும் எதுனா ரஹபம் வ ரஹபா. அதில் அது எதுனா ரஹபன் வ ரஹபன். ரஹபன் என்ன? காதல். ரஹபன் என்ன? அச்சம். ஆனால் ரஹபத் இருக்குன்னு அந்த ரஹபத் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா புரிஞ்சுங்களா? ரஹபன் ரஹபன் வ ரஹபன். அல்லாஹ் மேலே அச்சம் இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் மேலே காதல் இருக்க வேண்டும். ரெண்டும் காணும் எதுனா ரஹபம் வ ரஹபன். அவர்கள் அச்சத்தாலும் காதலாலும் அல்லாஹ்வை அழைப்பவர்களாக இருந்தார்கள் இரவெல்லாம். அப்போ அல்லாஹ் மேல் கொண்ட கவலையால், மார்க்கத்து மேல் கொண்ட கவலையால், உம்மத்து மேல் கொண்ட கவலையால், மறுமையுடைய கவலையால் இரவெல்லாம் தூங்காமல் இருந்தார்கள். இப்போ ரொம்ப பேருக்கு இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்கிறதே பெரிய கவலையாக இருக்குது. அதுக்கு சொல்கிறது, இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கவலையாக இருக்குது. அவங்க கவலையால் நைட்லாம் தூங்காமல் இருந்தாங்க. நமக்கு தூக்கம் வரலைங்கிறதே பெரிய கவலையாக இருக்குது. தூக்கம் வரலைங்கிறது கவலையாக இருக்குது. தூக்கம் சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்ய நீண்ட நேரம் கிடைக்கிது நமக்கு. அல்லாஹ் திக்ர் செய்கிறதுக்கும் ஜெய் அல்லாஹ் இரவு பகலை உண்டாக்கியது எதுக்காக வேண்டிய திக்ருக்கும் சுக்ருக்கும் தான். ஆயிதானா? ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத யதக்கர அவ் அராத ஷுக்கூரா. இரவையும் பகலையும் நாம் உண்டாக்கியது என்னை திக்ர் செய்யணும், ஷுக்கூர் செய்யணும். சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் எப்படி ஆகிட்டா நீங்கள்? இந்த இரவையும் பகலையும் இவள் கணக்கு வைக்கிறது. ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராதல் கஸ்ப வல் அக்ல வல் ஷுர்ப வன் நௌம். இவங்களுடைய சட்டம். இந்த இரவையும் பகலையும் ஆக்கி வைத்தோம், சம்பாதிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் தான் ஆக்கி வைத்தோம். கேட்குது? எல்லாம் சொல்கிறாங்க, ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத யதக்கர வராத ஷுக்கூரா.
இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா அந்த இபாதுர் ரஹ்மானுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை போல் தெரியுது. அல்லாஹ்வுடைய காதலர்கள் நல்லடியார்கள் குர்ஆன் நல்லா சொல்கிறானே, ஒரு சிஃபத்தாவது நம்மள்ட்ட இருக்கா பாருங்க. திக்ர் இருக்கா, ஷுக்ர் இருக்கா, ரஹ்பத் இருக்கா, ரஹ்பத் இருக்கா, கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் இருக்கா, பில் அஸ்ஹாரி யஸ்தக்ஃபிரூன் இருக்கா, ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. இரவெல்லாம் அவர்கள் விலா எலும்புகள் படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் தன் ரப்பை ஹௌஃபன் வ தமஆ, அச்சத்தாலும் காதலாலும் அச்சத்தாலும் இரவை ரப்பை அழித்து கொண்டிருப்பார். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். என்ன சொல்கிறான்? எதுவா நம்மகிட்ட இருக்கா இன்றைக்கி பாரு. இனி எரும மாடு வாழ்கிறக்கூடிய வாழ்க்கை, ஒரு மிருக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இபாதுர் ரஹ்மானுடைய வாழ்க்கை எதுவாவது நம்மள்ட்ட இருக்கா? சூஃபியாக்குடைய வாழ்க்கை, அவுலியாக்குடைய வாழ்க்கை எதுவாக நம்மள்ட்ட இருக்கா? எல்லாம் பேச்சு பேச்சு பேச்சு. அவுலியாக்களை பற்றி, அன்பியாக்களை பற்றி இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, இந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி வாழ்ந்தாங்க. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏடி பிரியாணியை எப்படியாச்சு நமக்கு இப்போ அவங்களாம் பாருங்கள், எல்லாம் பட்டினி கிடந்தாங்க, வெறும் கிஸ்மிஸ் பழத்தை கொண்டு நோம்பு திறந்தாங்க, அரை பேரிச்சம்பழத்தை கொண்டு இஃப்தார் செஞ்சாங்க, அரை பேர் கொண்டு சரி செஞ்சாங்க. சஹாபே வாலே ஜிந்தகி. வை போயிருந்தீங்களா? என்னது பேர்ல இஜ்திமா பேசுகிறாங்களா? சஹாபே வாலே ஜிந்தகி பேசுனாங்களா? மதியானம் எப்படி கட்டு ரவுண்டாக உட்காந்து ஒரு கட்டு. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்ன பேசுவாங்க? சஹாபே வாலே ஜிந்தகி. அரை பேரிச்சம்பழத்தை நோம்பு திறந்தார்கள், அரை பேரிச்சம்பழத்தை இஃப்தார் செஞ்சாங்க. வாஹிருதவன் வந்து வெடி வை பிரியாணியை, மட்டன் பிரியாணி, சிக்கன் வேறு, அதில் இந்த பக்கம் ஈரல் வேறு பொரிச்சிருக்கும், அந்த பக்கம் முட்டை வேறு வச்சுருக்கும். என்னையா 4 பேருக்கு 3 முட்டை தான் இருக்குது, அது உண்டா? மற்ற இருக்கிட்ட முட்டை எங்கே? அதை பேசு என்னையா கறி வைக்கிறீங்க? எல்லாம் திண்டு விட்டு ஏப்பம் வேறு பெரிய பெரிய ஏப்பமாக விட்டுக்கிட்டு பயானில் உட்காந்துக்கிட்ட மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா துக்ஸிருல் ஜுஃபா, ஏப்பத்தை குறைத்து கொள்ளுங்கள், அதிகமாக ஏப்பம் விடாதீங்க. எந்த பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸருன் நாசி ஜூஅன் யௌமுல் கியாமத்தி அக்ஸரும் ஷபஅன் ஃபித் துன்யா. இந்த உலகில் யார் அதிகமாக சாப்பிட்டு வயிறு நிறைய வாழ்கிறார்களோ மறுமை நாளில் அவர்கள் வந்து மிக பசியோடு இருப்பார். எந்த ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க சொல்லும்போது எப்போ வரும் ஹதீஸ் சொல்லிருக்கா? அது மதியானம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டேன், பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்களா, கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன், எப்போ வந்துட்டு என்ன சொன்னார்களே பெருமானார், என்ன சொன்னார்கள்? சிந்திக்க வேண்டாமா நாமெல்லாம்? நீ சிந்தியா? சிந்திக்க வேண்டாமா? ஹதீஸ் என்ன? உலகில் யார் அதிகமாக என்ன அக்ஸர் நாசி ஷபஅன் ஃபித் துன்யா அக்ஸருஹும் ஜூஅன் ஃபில் ஆகிரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர் அலைக துஷாஅக, ஏப்பத்தை குறைத்துக்கணும்னு சொல்லவில்லையே, சொல்லும்போது ஏப்பம் வரும். என்னையா உனக்கும் சஹாபாக்காக்கும் சம்பந்தம்? சஹாபே வேலை சிந்திக்க இது இஜ்திமா வேறு கேடு, மாநாடு ஒரு கேடு, பயான் மஜ்லிஸ் ஒரு கேடு. திங்கிறதுக்கு இஜ்திமா போடுறேன் நீ? அது இஜ்திமா இல்லை, அக்லி ஒரு ஷுர்ப். ஒரு நாள் உன் சம்மந்தம் இருக்கா? நீ சொல்லக்கூடிய ஹதீஸுக்கும் நீ சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கா உனக்கு? ரகவம் ரஹபன் இருக்கா அவன்கிட்ட? ஹௌஃபம் தமன் இருக்கா அவங்ககிட்ட? ரஜாஃபா ஜுனூபு மலாஜி இருக்கா? கிண்டலும் கேலியும் சிரிப்பும் குத்தும் கும்மாளமும் அடிச்சுக்கிட்டு சஹாபே வால ஜிந்தகி ஹவுசனா பேரை சொல்ல தகுதி இருக்கா உனக்கு? அப்படின்னு நான் என்னை சொல்லிக்கிறேன் பாய், நான் உங்களே சொல்லிக்கிறேன்ன்றோ யாரையும் கிண்டல் அடிக்கிறேன்னு நினச்சிக்காது. என்னை சொல்கிறேன் நான் அலைஞ்சா சும்மா பேச்சு பேச்சு பேச்சு. இதுக்கும் கேட்பான்ல அவன் இடத்துல அந்த ஹதீஸை நக்கல் செய்கிறியா? ஹதீஸை வந்து நக்கல் செய்வது ஒன்று இருக்குது, நக்கல் பண்ணுறது ஒன்று இருக்குது. நக்கல் கேள்வின்னு சொல்லுவாங்க, நக்கல்னு. ஹதீஸை நக்கல் பண்ணுறதே நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது நீ பண்ணுறது. ஏப்பை விட்டுக்கிட்டு ஏப்பத்துக்கு பற்றி பெருமாள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லும் போதே ஏப்பம் வருது. அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். ஓ கானோ கலீலம் மினல் சொல்ல வெக்கமாக இருக்குது, ஆயத்தை ஓதவே வெக்கக்கேடாக இருக்குது. நம்மளாம் மனுஷனா? அனந்திலா கானோ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவில் அவர்கள் தூங்குவது மிக சொற்பமாகத்தான் இருக்கும். யஹ்ஜஊன் யனாமூன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், காலையில் இஸ்திக்ஃபார் சஹர் நேரத்தில் அல்லாட்ட கண்ணீர் வெடித்து அழுது கொண்டு இருப்பார்கள். கண்ணீர் அடித்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. பெரும்பாலும் படுப்பாங்க,
விலா கருவட் பதல் தேரஹே கருவட். கருவட்னா இப்படி 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 நைட்டு போகிறோம். உம்மத்தி உம்மத்தி நினச்சி உட்காந்துக்குவோம். உம்மத்தி அல்லாஹும் உம்மத்தி அல்லாஹும் உம்மத்தி. திரும்ப படும்போது தூக்கம் வராது. நிம்மதியாக ஒரு நேரம் தூங்குறதில்லை. இப்போ திரும்ப படம் பதல் தேஹி ரஹே கருவட். கருவட்னா விழா பக்கம், இந்த பக்கமும் அந்த பக்கம். உம்மத்தி உம்மத்தி திரும்ப அல்லாஹ் மகஃபிர்லி உம்மத்தி. உம்மத்தை மறைச்சு காட்டா. நாம எப்படி இருக்க பாருங்க. வபில்லஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். யா அல்லாஹ், இந்த சிஃபத்துக்களை உடையவளை எங்களை நீ ஆக்கிறாமே, மாற்று. குரான் படி வாழு, குரானுக்காக வாழு. இல்லையா தண்ட சோறு தான். எல்லோரும் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடாத. சம்பாதிக்கிறது சாப்பிட்றது, சாப்பிட்றது, கபல் வச்சா மூத்தா போயிடும், உள்ளே போய் அடக்கம் பண்ணி மூத்தா போயிடும், உள்ளே போயிடும். அவுலியாக்களுடைய வாழ்க்கையை கொண்டு வா, அல்லாஹ்வுடைய சொன்ன சிஃபத்துக்களை கொண்டு வா. வபில்லஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள். ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவருடைய பொருட்களிலே கேட்பவர்களுக்கும் மஹ்ரூம்களுக்கும் பங்கு இருக்கும். கேட்பவர்கள் தருத்துருவான்னு கேட்குறவங்க. மஹ்ரூம்னா மஹ்ரூமுல் ரிஸ்க், ரிஸ்க்கு குறைக்கப்பட்டவர்கள். வீடுகளில் உட்காந்துருப்பா, யார்ட்டு கேட்கப்பட்டாங்க, தேடி கொண்டு போய் கொடுவாங்க அவங்களுக்கு. ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களுடைய பொருட்களிலே உரிமை இருக்கிறது. லிஸ்ஸாயிலி கேட்பவருக்கும், வல் மஹ்ரூம் தடுக்கப்பட்டவர்கள். தடுக்கப்பட்டவர்கள் என்ன ஜி, அவர்களுடைய சொத்து பத்துக்கு அவருடைய வாழ்க்கை தேவைக்கு கழிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை, இருந்தாலும் சம்பாதிப்பதற்கும் எந்த வழியும் இல்லை. லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி ஜி லா யஸ்அலுன் நாஸ் இல்ஹாஃபன். தஅஃபுஃபின் காரணமாக தஹஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப் எல்லாம் சொல்கிறோம். வெட்கத்தின் காரணமாக, பத்தினித்தன்மையின் காரணமாக தன் தேவைகளை பிறரிடம் சொல்லுவதற்கும் வெட்கப்படுகிறார்கள். அவர்களே தேடி சென்று கொடுக்க வேண்டும். ரெண்டு பேரில் சாயில் வந்து கேட்குறவர், இன்னொருத்தர் கேட்க மாட்டார். சாயில் கூட எப்படியோ பழச்சிக்குவார். 10 பேர்கிட்ட போய் வீட்டுக்கு, இல்லாட்டி இவர் வீட்டில் அவர் இந்த ஊர் அடுத்த ஊர் போய் பழச்சிக்குவார் அவர். இந்த மஹ்ரூம் இருக்கார், உன் தெருவிலே ஒருத்தர் இருப்பார் மஹ்ரூமில், யாரிடத்துலையும் கேட்க மாட்டார். இப்போ ஒரு 4 தெருவுக்கு போக மாட்டார், 4 ஊருக்கு போக மாட்டார். அவர் தேவை வேறு யாரும் அறியவும் மாட்டாங்க. அவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப மேலானது. அதனால் லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் என்ற ஆயத்தில் அதை பற்றி விரிவாக சொல்கிறான். பார்ப்பவர்கள் அவர்களை வசதி உள்ளவர் எண்ணிக்கொள்வார்கள். அவருடைய அமைப்பின் காரணமாக அயன் பண்ணி சட்டை போட்டு ஜும்மத்தில் வந்துடுவார். ஜும்மத்தில் போய் சாப்பிட, வீட்டில் சாப்பாடு இருக்குது, அரிசி வாங்க காசு இருக்காது, வீட்டில் போய் தண்ணி குடிச்சிக்கிட்டு அவரும் அவர் மனைவியும் படுத்துக்கணும். சாப்பாடும் வசதி இருக்காது, தண்ணி குடிக்கும் இருக்காது. ஆனால் ஜும்மத்தில் வரும்போது டிப்டாப்பாக அயன் பண்ண ஃபேண்ட்டு, அயன் பண்ண ஜுப்பா போட்டு பள்ளிவாசல் மோசஃபில் உட்காந்துருவார். தஸ்பீ அஸ்ஸலாமு நல்லா இருக்குங்களா. அப்போ அவருடைய ஸ்டைல் வந்து தன்னுடைய வறுமையை வெளிக்காட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன நிலைமை, தாரிஃபுஹும் ஜாஹிலு தாரிஃபுஹும் பிசீமாகும். சரி, அடையாளம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தது பாய், வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, நேசா கூப்பிட்டு என்னங்க வேலைக்கெலாம் போகலையா, கம்பெனி மூடிட்டாங்க, வேலைக்கு போகல, வேறு கம்பெனியில் சொல்லி வச்சுருக்கேன், இன்னும் வரல, இப்போ சாப்பாடுக்கு அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா தெரியுது என்னென்னு ஒன்றும் இல்லை வீட்டில் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க வீட்டில் ஒரு அரிசி மூட்டை கொண்டு போய் கொடு. ஒரு அரிசி மூட்டை இருந்தால் ஒரு மாதம் சாப்பிட்டுக்குவாங்க. வெறும் அரிசியை சோறாக்கியாச்சும் ஏதோ எலுமிச்சம்பழம் புழிஞ்சு புளியை புழிஞ்சு ஊற்று சாப்பிட்டுக்குவாங்கள்ல, ஏதோ கொண்டு போய் கொடு, அவங்க சாப்பாட்டுக்கு வழி ஏற்படுத்து, ஏதாவது செய். அப்போ உங்களுடைய சொத்துக்களில் உரிமை இருக்கிறது, கேட்பவருக்கும் தடுக்கப்பட்டவருக்கும். ஒஃபில் அர்லி இந்த பூமியில் இருக்கிறது ஆயாத்துல்லில் மூகினீன் நம்பிக்கை உடையவர்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகள். அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹ் என்பதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆயாத்துன்னு எங்கெல்லாம் வருதோ, அத்தாட்சிகள் என்று எங்கெல்லாம் வருதோ, அல்லாஹ் தான் இலாஹ் என்பதற்குண்டான ஆதாரங்கள் என்று பொருள். ஆயாத்துல்லில் மூகினீன் ஒஃபி அன்ஃபுசிக்கும் இன்னும் உங்களுடைய நஃப்ஸுகளிலும் இருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் தான் உன் தேவையை பூர்த்தி செய்கிறான். உன் தேவையை நீயும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது, உன் தேவைகளை அடுத்தவனும் பூர்த்தி செய்ய முடியாது என்பதிலே உனக்குள்ளே எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த கண்ணு யார் உண்டாக்கணும், காது யார் உண்டாக்கணும், பல்லு யார் உண்டாக்கணும்,
இது ஒன்று ஒன்றா யோசிச்சு பாருங்க. அஃபலா யுபுசிரூன், இவர்கள் அஃபலா துபுசிரூன், நீங்கள் இவற்றை பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பசீரத்தை கொண்டு ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? பசாரத் என்றால் கண், வெளிக்கண் பார்வை. பசீரத் என்று சொன்னால் அகக்கண் பார்வை. உங்கள் அகக்கண்ணால் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன், வானத்தில் தான் உங்களுடைய ரிசுக்கும் இங்கே வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் அங்கே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்ம ரிசுக்கை வானத்தில் வச்சுருக்கேன், நகரத்தை நம்ம தக்தீல் எழுதி வச்சுருக்கான். ஒன்று வானத்தில் என்பதை கொண்டு நோக்கம் மலக்குகள் உங்களுக்கு ரிசுக்கை காத்துட்ருக்குறாங்க ஒரு அர்த்தம். இந்த அல்லது சில கருத்துப்படிக்கு வானத்தில் மழை இருக்குது, மழையை கொண்டு தான் எல்லா ரிசுக்கும் துனியாவில் விளையுது. அல்ல, உங்களுடைய ரிசுக்கை எல்லாம் வானத்திலே வைத்திருக்கிறான், தக்தீல் எழுதி வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. அணைஞ்சா இப்போ அதுக்காக நீ கவலைப்பட்டு ரிசுக்குன்னு வாழ்க்கையை கழிக்காத. உனக்குன்னு எதுவும் முடிவு செய்து வைக்கப்பட்டு விட்டது, அதுக்கு வாழ்க்கையை கழிக்காத. அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டான். இஜ்திஹாதுக ஃபீமா லமினலக, உனக்கென்று அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்ட ஒன்றில் நீ வாழ்நாளெல்லாம் முயற்சி செய்வதும், தக்சீருக ஃபீமா தலபமின்க, உன்னிடம் அல்லாஹ் எதிர்பார்த்த வணக்க வழிபாடுகள் போன்றவற்றில் நீ குறை செய்வதும், தலீலுன் அலந்திமாசி பசீரத்துக்க, உன் அகக்கண் பார்வை குருடாகிவிட்டதுக்கு ஆதாரமாக இருக்கும் என்று இப்னு அத்தாவுல்லா சிக்கந்திரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதுவெல்லாம் ரிசுக்கோ, எதுவெல்லாம் வாக்குறுதி அளிக்கப்பட்டீர்களோ, என்ன வாக்குறுதி அளிக்கப்பட்டீர்கள்? சவாபு, அல்லாஹ்ட்ட கொடுக்கக்கூடிய ஜவாபு, தண்டனை, இவையெல்லாம் வாக்குறுதி அளிக்கப்பட்டீர்கள். அவை எத்தனையும் வானத்தில் இருக்கிறது. அவ ரப்பிஸ் சமாய், வானத்துடைய ரப்பின் மேல் சத்தியமாக, வல்ல அர்து, இந்த பூமியின் ரப்பின் மேல் சத்தியமாக, இன்னஹு லஹக்குன், நிச்சயமாக இது உண்மைதான், உங்கள் ரிசுக்கு அல்லாஹ்ட்ட இருக்குதுங்கிறது உண்மை. மிஸ்லமா அன்னக்கும் தந்திகூன், எப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறீர்களோ அது போன்று, இப்போ நீ பேசுகிறத அவர் பேசுகிறது அவர் விளங்குறார், அவர் பேசுகிறத நீங்கள் விளங்குறீங்களோ அந்த மாதிரி நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? நான் தான் பேசுகிறேன், சந்தேகமாக இருக்கா? உறுதி தெரியுமில்ல, நீங்கள் பேசுகிறீங்க என்கிட்ட ஒருத்தருக்கு நேரடியாக, சந்தேகம் வருதா? இல்லையே. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த குர்ஆனில் கூறுவது, இந்த செய்தி மிக மிக உண்மையானதாக இருக்கும், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் இவ்வளோ சொன்ன பின்னாடியும் நம்ம அதில் நம்பிக்கை இல்லாமல் ரிசுக்கிலே நம்ம வாழ்க்கை இது கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு வருமா வராதா என்பதில் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய அறிவீனமாக இருக்கும். அல்லதாக ஹதீஸுல் லைஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விருந்தாளியுடைய செய்தி உங்களிடத்திலே வந்ததா? லைஃப் என்பது வஹதானும் சொல்லுவாங்க, ஜம்முக்கும் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல விருந்தாளிகள், பல விருந்தாளிகள் வந்தாங்க அவங்க இடத்துல. மலாய்க்கா சில பேர் 10 என்கிறார்கள், சில பேர் 13ங்கிறாங்க, சில பேர் வெறும் 3 பேர் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், 3 மலக்குகளும் வந்தாங்க. சாதாரண சின்ன ஒரு மனித உருவிலே வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருந்தாளிகள் வந்தால் உடனே அவர்களை உபசரிப்பது. விருந்தாளி இல்லாமல் டெய்லி சாப்பிட மாட்டாங்க. வீட்டு சாப்பாடு ஆக்கி வச்சிட்டாலும் யாரும் விருந்தாளி வர்றாங்கன்னு தெருவில் போய் மொக்கில் போய் காத்திருப்பாங்க. யாராவது வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லதாக ஹதீஸுல் லைஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளியின் செய்தி உங்களுக்கு வந்ததா? அல் முக்ரமூன், முக்ரமீன், சங்கையாக்கப்பட்டவர்கள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சங்கையாக்கப்பட்டவர்கள், ஆனால் அல்லாஹ் இடத்துலேயே சங்கையானவர்கள் மலக்குகள் வந்தாங்க. அவர்கள் முக்ரமீன் என்பதிலிருந்து சாப்பாடு அதெல்லாம் பின்னாடி சங்கையாக்கப்பட்ட விருந்தாளிகள். அப்போ விருந்தாளிக்கு முதல்ல என்ன செய்யணுங்க? சங்கை செய்யணும். ஓட்டு விருந்தாளி வந்தாங்கன்னா முதல்ல கண்ணியப்படுத்தணும் அவங்கள. அவங்க சாப்பாடு கொடுக்குறது, நீ பழைய சோறு கூட கொடு, கண்ணியப்படுத்தி. பழைய சோறு பச்சை மிளகம் தான் எங்கள் வீட்டில் இருக்குன்னு கூட, அது வேறு பிரச்சனை. ஆனால் வந்தவர்களை வாசலிலிருந்து வரவேற்று வாங்கன்னு கூட்டி போய் உயர்ந்து இருக்கையில் அமர வைத்து, ஒன்று இருக்கிற ஒன்றுக்குள்ளே பாயே பிஞ்ச பாய் தான் இருக்குது, அதான் ஒன்று அதை போடு, அதில் ஒன்று எதுனா பாய் நல்லா இருக்கோ அந்த பாயை போடு. வந்தவர்களை கண்ணியப்படுத்தி வாங்க என்று வரவேற்று, அவர் வந்ததை கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்தது போன்று முகத்தை சந்தோஷப்படுத்தி வைத்துக்கொண்டு, வந்துட்டிங்களா வாங்க வந்து தொலைங்க, கரெக்டாக திங்கிறது தான் வந்துடுறது. அப்படி இப்படிலாம் அவங்கள மனசு வருத்தப்படுத்தக்கூடாது. வரைஞ்சுங்களா? அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி வரவேற்கணும், கண்ணியப்படுத்தி கூட்டு போகணும். சாப்பாட்டுக்கு என்ன கொண்டு வர்றாங்க? அம்மா அல்லதாக ஹதீஸ் அல் முக்ரமீன், விருந்தாளிகளை முதல் வேலை என்னங்க? சங்கைப்படுத்தணும். இது தஹலு அலைஹி, அவரிடத்திலே நபியிடத்திலே அவர்கள் நுழைந்த பொழுது, ஃபகாலு சலாமன், அவர் எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொன்னாங்க.
அப்போ இது அதபு தெரியுது நமக்கு. இன்னொரு அதபு ஒன்று சங்கைப்பட்டு அதபு தெரிஞ்சு. இன்னொரு அதபு ஒரு வீட்டுக்கு நாம் போனால் நாம் தான் முந்தி சலாம் சொல்லணும். ஒருத்தரை தேடி நாம் சென்றால் வீட்டுக்கார சலாம் முந்தி சொல்வதா, வந்தவர் சலாம் சொல்ல, வந்தவர் தான் சலாம் சொல்ல வேண்டும். அனுஞ்சில்ல. அப்போ முத்தஹர்ரிக் ஒருத்தர், சாக்கின் ஒருத்தர். அப்போ சாக்கினை விட முத்தஹர்ரிக் தான் சலாம் சொல்லணும். நீ வாக்கிங் போய்ட்டுருக்கிறீங்க, வீட்டு வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், நீ தான் முந்தி சலாம் சொல்லணும் அனுஞ்சில்ல என்று தெரிகிறது. இப்போ காலு வந்தவர்கள் சொன்னார்கள் சலாமன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். கால நபி அவர் சொன்னார்கள் சலாம், அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று பதில் சலாம் சொன்னார்கள். கௌமும் முன்கரூன், மனதில் சொல்லிக் கொண்டார்கள், இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்களே, இதற்கு முன் இவர்கள் என்ன பார்த்தது இல்லையே, அறியாத மக்களாக புதுசாக இருக்குது ஆள் பார்க்க அப்படின்னு மனதில் சொல்லி கொண்டார்கள். சொல்லி கொண்ட உடனே ஆனால் வந்தாங்க, உட்கார வச்சுட்டாங்க, கண்ணியப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து சில பேருடைய பழக்கம், வீட்டுக்கு வந்தோன்னா விருந்தாளிகிட்ட 1 மணி நேரம் பேசிவிட்டு அப்புறமேல் சாயா குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா கேட்குறேன். வந்த உடனே மொதல் வேலை ஒன்ட்டு என்ன இருக்குது கொண்டு வச்சிடணும் உங்கள்கிட்ட. அப்புறம் தான் மற்ற பேச்சலாம் வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சாப்பிட்றணும். வந்த உடனே அவளுக்கு ஏதாவது உண்ணுவதற்கு பருகுவதற்கு முதல்ல குறிப்பது தான் விருந்தாளியோட அதபில் முதல் அதப். பராக இலா அஹ்லிஹி, தன் குடும்பத்தினரிடம் ரகசியமாக சென்றார்கள். பார்த்தீங்களா, ஏன் ரகசியமாக போகணும்? உட்கார வச்சுட்டு இருங்க உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் கொண்டு வரேன், பிரியாணி கொண்டு வரேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. இல்லை வேணாம் 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 அல்லாஹ் நாங்கள் உடனே நாங்கள் கிளம்பணும், வேணாம் வேணாம் சும்மா சொல்ல தான் வந்தோம் அப்படின்னு அவங்க தவிர்க்கலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் என்ன செய்யணும், உட்கார வச்சுட்டு ஃபோன் பேசுகிறேன், ஹலோ ஒரு நிமிஷம் வந்துட்டுமா அப்படின்னு உள்ளே போயிருந்தேன், ஃபோன் வந்துருக்கு வந்துட்டுமா அப்படின்னு உள்ளே போய் சாமான் கொண்டு வச்சிடணும் முன்னாடி. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கு முன்னாடியே இல்லை பேசிகிட்டே அஞ்சு போயிடுவாங்க. சாப்பிட்டாலும் பேச அடுத்து பேச்சுவார்த்தையே அப்படின்னு வச்சிடணும் முன்னாடி. என்ன அழகாக அதை சொல்லி தரமாங்களா அது ஃபராக அப்படின்னு சொன்னால் தஹல ஹுஃபியத்தன்னு அர்த்தம். நம்ம மறைவாக சென்றார்கள் அப்படி ஏதோ ஒரு வேலையாக செஞ்சுட்டு பேசிகிட்டே இருக்கணும், பாத்ரூம் எடுத்துட்டுவா அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு அனுப்பிச்சிக்கலாம். அல்லது பேசிகிட்டே இருக்கணும். என்னது என்ன கேட்டீங்க, வீட்டில் ஏதோ கூப்பிட்றாங்க நான் கேட்டு வந்துடுறேன், ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு அது ஏதோ போகிற மாதிரி அனுப்பிச்சிக்கலாம். இப்படி நைஸாக நவுந்து அவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக சென்றார்கள். இலா அஹ்லி, தன் குடும்பத்தாரிடம். ஃபஜா பி இஜ்லின் சமீன், அங்கே சென்று பொரித்த காலை கன்றை கொண்டு வந்தார்கள். பெரிய மாடாக இருந்தால் கறி சக்கையாக இருக்கும், திங்க டேஸ்ட்டாக இருக்காது. இஜ்ஜில்னு சொன்னால் குட்டி மாடு அனுப்பிச்சிக்கலாம், குட்டி காளை மாடு. அது பொரிச்சு கறியை பொரித்து ஃப்ரை பண்ணி போய் இப்போ நம்ம பாஷை என்ன சொல்கிறதுங்க, பீஃப் சில்லி பீஃபா அல்ல, அது பீஃப் சில்லி கொண்டு வச்சாங்க. கூட சைட் டிஷ் என்ன வச்சாங்கன்னு தெரில, ஏதாவது இடியாப்பம் அதை வச்சுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ இஜ்லின் சமீன், பொரித்த கறியை கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போ வெஜ்ஜு கொண்டு வைக்கலாம், வெஜ்ஜு போண்டா, வெஜ்ஜு சம்சா எல்லாம். ஆனால் நான்வெஜ்ஜு வைக்கிறது தான் கண்ணியப்படுத்துறதில்ல உயர்ந்து. நம்ம கறி விருந்தாளிகள் கண்ணியப்படுத்தும் போது நீ வெறும் வந்து ரசம் பப்படு அப்பளம் இதுவும் வைக்கலாம். ஆனால் காசு கொடுத்தாது, காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க நான்வெஜ்ஜு கொண்டு வந்து வைக்கணும்னு தெரியுது. அப்போ அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸ்ஸு அங்கே பீஃபு. இப்போ நீ பீஃபோ மீன் அல்லது வந்து ஆடு மட்டன் சிக்கன் ஏதாவது கொண்டு வந்து அவங்க வைக்கிறது மேலானதுன்னு தெரியுது. எவ்வளோ அழகான இப்போ இஜ்ஜிலே இருக்குது, அதிலே சால்னா வைக்கலாம்ல, கறியில் சால்னா வச்சு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு. சால்னா வச்சுக்கிறது அது பொரிச்ச கறி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம், அதனால் பொரிச்ச கறி கூட அப்படியே தட்டில் பொரிச்ச கறியை பொரிச்சு வச்சு அதில் கொஞ்சம் அப்படியே வெங்காயத்தெலாம் அப்படி தூவி விட்டு, அப்படியே மிளகாலாம் அப்படி தூவி விட்டு, கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டு கரெக்டாக அப்படியே பல அப்படி கொத்தமல்லி தூவி விட்டு என்ன பை அது கூட எலுமிச்சம்பழமும் அப்படியே பரபர லைட்டாக தூவி விட்டு, அப்புறம் வந்து வேறு என்ன மயோனஸும் கூட வச்ச நினச்சிங்களா. சொல்லும் போதே பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு ஆசை வருதா இல்லையா? ஆனால் அந்த விருந்தாளிக்கு ஆசை வரல, அப்படியே வச்சுட்டாங்க, சும்மா உட்காந்துருக்காங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுங்க யார் இப்ராஹிம் திரும்ப சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நாமளாக இருந்தால் வச்சுட்டு அவங்க போய் எலுமிச்சம்பழம் கொண்டு போய் இது காலியாக இருக்குது. எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இங்கே இருந்து கறி பொரிச்சு கொண்டுங்கிறவங்க எலுமிச்சம்பழம் காலியாக இருக்கும். எனவே மயோனஸை வலிச்சு சாப்பிட்ருவோம், அதுக்குள்ளே வரதுக்குள்ளே யார் காத்துட்ருக்கிறது அப்படின்னு. அவங்க வந்து எதுவுமே சாப்பிடல, யார் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ கர்ரபகு இலையும் சில பேர் கொண்டு வந்து சமோசா வச்சிடுறது, அவங்க சாப்பிட்றாங்களா யார் எத்தனை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
விளைஞ்சா அப்படி அது ரொம்ப தப்பு. என்ன செய்யணுங்க, வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்ன, எடுத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் விருந்தாளிகள். கணக்கு சிசிடிவி கேமரா வச்சுக்க யார் எத்தனை சாப்பிட்றான். வச்ச சமோசாவில் அவன் 4 சாப்பிட்டான், அவன் 3.5 சாப்பிட்டான், அவன் 4 வடையும் அவனையும் அழிச்சிட்டான் அப்படின்ட்டு கணக்கு வேறு போடுறது. அதெல்லாம் போடக்கூடாது. புரிஞ்சு அதே மாதிரி கணக்கு போட்டு ஆளுக்கு ஒன்று வைக்கக்கூடாது. நிறையா கொண்டு வந்து வைக்கணும். 8 இட்லி வச்சுருக்கீங்க, 4 பேருக்கு ஆளுக்கு 2 வச்சுக்கோங்க, அப்படிலாம் வைக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ வேணுமோ சாப்பிட அதை விட கூட கொண்டு வந்து வைக்கணும். இதெல்லாம் ஆதாபே ரியாஃபத், விருந்து கொடுப்பதனுடைய ஒழுக்கங்கள். ஃபகர்ரபு இலைஹிம், அவர்களுக்கு போய் நெருங்கி வைத்தார்கள். கால அலா தஅக்குலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா, சாப்பிடுங்களேன் என்று வற்புறுத்தி சொன்னார்கள். வற்புறுத்தி சொல்லணும், அவ்வளோதான். அலா தஅக்குலூன்னு சொல்லணும். சில பேர் ரொம்ப ஓவராக அன்பு ஜாஸ்தியாகி என்ன செய்கிறாங்க, நம்ம கையை வச்சு வேணான்னு சொன்னால் கையை நம்ம 2 கையும் பிடிச்சிக்கிட்டு அள்ளி பிரியாணி வச்சு விட்டுறேன். எப்படிங்க சாப்பிட்றது? ஒரு நிமிடம் தேவை சாப்பிட்டாச்சு, வேணான்னு சொன்னாலும் கையை அமுத்தி பிடிச்சி பிரியாணி அள்ளி கொட்டி அப்படி அதோட கமுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அது என்ன செய்யறது, அப்படி தான் இலையை மூடி வைக்க வேண்டியிருக்கு வேலை. ஏன் இப்போ அந்த சோத்தை வீணாக்கிற தண்டனை உனக்கு தான். நான் என்ன வேணான்னு சொன்னேன், அள்ளி வச்சா என்ன செய்ய முடியும்? வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லா தாக்குலூன், இன்னும் சாப்பிடுங்களேன், நீங்கள் சாப்பிட்டா எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு வாயால் தான் சொல்லணுமே ஒழிய அள்ளி வச்சு சாலாம் ஊற்றி விட்டு திண்டு தொலை அப்படின்னு எதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க? அப்போ தான் அடுத்த வரமாட்டார் அவர். நான் போய் படாதபாடு படுத்திடுறேன் அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி வரமாட்டாங்க. அப்படிலாம் சிந்தனை இல்லை. அதுதான் செஞ்சது அவள் வரவேற்கிற மாதிரி தெரியல. நீங்கள் பண்ணுற அட்டகாசம் எதுக்காண்டி, அப்போ தான் அடுத்த வாட்டி வரமாட்டுது. அப்படிலாம் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம எப்படி விருந்தாளி நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கற்றுக் கொடுக்குறார்கள். அதை அல்லாஹ் நம்ம சொல்லித்தரோம் பாருங்கள். அப்போ அவங்க சாப்பிடல. யார் காலை இதுதாகும் கை வைக்கல, இதுதாகும் முடிஞ்சுங்களா. ஃபவுஜஸ மின்ஹும் ஹீஃபத்தன், அவரிருந்து ஒரு பயத்தை உணர்ந்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவுஜஸன் உணர்ந்தார்கள். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று, இவர்கள் எதிரிகளாக இருக்கலாம். எதிரிகள் அடுத்த விட்டு சாப்பிட மாட்டாங்க, அப்போது எதிரியாக இருக்கலாம். அல்லது அல்லாஹ்வுடைய மலக்குகளாக இருக்கலாம். சாப்பாட்டை விட்டும் புறக்கணிப்பவர்கள் மலக்குகளாக இருக்கும். மலக்குகள் ஒரு ஊருக்கு வந்தாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். கதையை முடிக்க வந்திருக்காங்க, சும்மா வர மாட்டாங்க. மலக்குகள் ஒரு ஊருக்கு வர்றதே எதுக்கு வருவாங்க? அந்த ஊர் அழிக்க தான். அப்போ நம்முடைய ஊர் அல்லாஹ் அழிக்க அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டு விட்டானா என்று ஒரு பயம் வந்தது அவர்களுக்கு. காலு, அவர் சொன்னார், லா தகஃப், நீங்கள் பயப்படாதீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் உங்களுக்கு வரல, வேறு ஊருக்கு வந்துருக்கிறோம் நாங்கள். ஃபபஷரூஹு, அத்துடன் அல்லாஹ்வுடைய பஷாரத்தும் சொன்னார்கள் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. பிகுலாமின் அலீம், பிகுலாம், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் என்பதையும் சொன்னார்கள். அலீம், அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் மிகப்பெரிய கல்வியாளராக இருப்பார். யார்? ஹஸரத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய அறிஞராக இருப்பார், நபியாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா முன்கூட்டி சொல்லிட்டான். இப்போ இதெல்லாம் விருந்தாளிகளாம் வச்சுட்டு நம்ம ஒன்று பெண்களை பார்த்துருக்கீங்களா, எனக்கு ஒழுங்காக சாப்பிட்றாங்கன்னா ஜன்னல் பின்னாடி கதவு பின்னாடி ஒளிஞ்சு லைட்டாக திரையை தூக்கி ஆறாடி எல்லாம் சாப்பிட்றான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒழுங்காக சாப்பிட்றாங்களான்னு. அதே மாதிரி அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு சாலியான ஒரு குழந்தையை கொடுக்க இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நாள் வயசு 90 ஆயிடுச்சு சாரா அம்மாவுக்கு. உங்களுக்கு குழந்தை கொடுக்க இருக்கிறான்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஃபஅக்பலத் இம்ரஅத்துஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அங்கே வந்தார்கள். ஃபி சர்ரத்தின், ஒரு சத்தத்துடனே, குழந்தையா எனக்கா அப்படின்னு சத்தத்துடன், சர்ரத்துனா சைஹத்துன், சீஹ் மாறனா அப்படின்னு ஒரு சத்தத்துடன் அங்கே வந்தார்கள். ஃபசக்கத் ஒஜா, தங்கள் கன்னத்தை அப்போ அல்லா 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 அடித்து கும்பிடுங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லா அல்லா அல்லா, கிளவியாக போயிட்டு எனக்கு குழந்தையா, அவங்க மகிழ்ச்சி தாங்க முடியல ஒரு வகையில். அது மகிழ்ச்சின்னு சொல்கிறது வெக்கம்னு சொல்கிறதா, மகிழ்ச்சின்னு சொல்கிறதா, சந்தோஷம்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆச்சரியம். காலத் சொன்னார்கள், அஜூசுன் அகீமுன், ஏற்கனவே அஜூஸ் கிளவியாகிவிட்டேன், அகீம்னு மலடியாகவும் இருக்கிறேன். மலடி இதுவரைக்கும் குழந்தை பெக்காதவங்களுக்கு மலடின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே 4 பிள்ளை பெற்றவங்க 50 வயசுக்குள்ளார 40 வயசுக்குள்ளார 4 பிள்ளை பெற்றவங்க கூட 90 வயசுல குழந்தை பார்க்க முடியாது. அப்போ வெறும் அஜூஸ் மட்டும்தான், அகீம் இல்லை. இப்போ அகீமாகவும் இருந்தாங்க, அஜூஸாகவும் ஆகிட்டாங்க, கிளவியாகவும் ஆகிவிட்டார்கள். குழந்தை பெருப்ப வலூதாக இருந்தாலும் வலுதுன்னு குழந்தை பிறக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அஜூஸாக போயிட்டால் குழந்தை பார்க்க முடியாது. வலூதே அஜூஸ் ஆகிட்டால் குழந்தை பார்க்க முடியாது.
குழந்தை பெரும் பெண்ணே அகீம் கிளவியாயிட்ட குழந்தை பார்க்க முடியாது. ஏற்கனவே அகீம் ஏற்கனவே குழந்தை இல்லாத மலடி, அகீமுடன் சேர்த்து அஜூஸாகவும் இருக்கிறாங்க, கிளவியாகிட்டாங்க. இப்படி குழந்தை பார்க்க முடியும்? நானும் கிளவியாகவும் மலடியாகவும் அல்லவா இருக்கிறேன் என்று சொன்னார்கள். காலு எப்படி அல்லா என்ன குழந்தை கொடுப்பான்னு கேட்டான். காலு கதாலிக், இப்படி தான் கதாலிக்க கால ரப்புக்கி, இப்படித்தான் உங்கள் ரப்பு சொன்னான், நீங்கள் குழந்தை பெற்றெடுப்பீர்கள். இன்னஹு ஹுவல் ஹக்கீமுல் அலீம், நிச்சயமாக அவன் ஞானமுள்ளவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் நீங்கிருச்சு, நாங்கள் ஊர் அழிக்க வரலன்னு. இப்போ கேட்டாங்க, கால ஃபமா ஹத்துபுக்கும் ஐயுஹல் முர்சலூன், அல்லாஹின் புறத்து அனுப்பப்பட்ட மலக்குமார்களே தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுடைய வேலை என்ன, எந்த வேலைக்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆலு அவர்கள் சொன்னார்கள், இன்னா உர்சில்னா இலா கோமின் முஜ்ரிமீன், பாவிகளான ஒரு கூட்டத்தின் பக்கம் நாங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். யார்? ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள். நுர்சில அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் தீன், மண்ணாலான கல் கட்டிகளை அவர்கள் மீது அடிப்பதற்காக அனுப்புவதற்காக. முசவ்வமத்தன் இந்த ரப்பிக்க, ரப்பிடத்திலே அடையாளமிடப்பட்டதாக, இந்த ஆளுக்கு இது, மிஸ்டர் ஏ அவருக்கு இந்த கல், மிஸ்டர் பி அவருக்கு இந்த கல், மிஸ்டர் எக்ஸ் அவருக்கு இந்த கல் என்று ஒவ்வொருவருக்கும் அடையாளமிடப்பட்ட இல் முஸ்ரிஃபீன் வரம்பு மீறியவர்களுக்காக வேண்டி அவர்களின் அடையாளமிடப்பட்ட கல், அந்த கல் தான் அவன் மண்டையில் பட்டுச்சு. ஃபஅஹ்ரஜனா, நாம் வெளியாக்கினோம், மன்கான ஃபீஹா மினல் முஃமினீன், அந்த ஊரில் யாரெல்லாம் மூமின்கள் இருந்தார்களோ அத்தனை பேரையும் வெளியாக்கி விட்டோம் அழிக்க போகிறதுக்கு முன்னாடி. ஃபமா வஜதனா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன், அந்த ஊரிலே முஸ்லீம்களுடைய எந்த வீடும் இல்லை, ஒரே ஒரு வீட்டை தவிர. அது யாருடைய வீடு? ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு. அது மட்டும் இருந்துச்சு, அவங்களே நல்லா கடைசியில் வெளியாக்கிட்டான். தரக்கனா ஃபீஹா ஆயத்தன், இன்னும் அந்த ஊரிலே நாங்கள் விட்டு விட்டோம் அத்தாட்சிகளை, இல்லதீன யகாஃபுன் அதாபல் அலீம், வலிதரும் மறுமை நாளின் வேதனையை அஞ்சக்கூடியவர்களுக்காக அத்தாட்சிகளை விட்டு வைத்தோம்னா எல்லாரும் அப்படி கல்லாக மாற்றப்பட்டு இன்னும் அப்படி கிடக்கிறாங்க. இன்னும் அந்த ஊர்களில் மனிதர் அப்படி கல்லாக மாற்றப்பட்டு அப்படியே இருக்குது, சிலை செய்த மாதிரி உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கான், அப்படி கல்லாக மாறி படுத்த அப்படி படுத்துருக்கிறான், நின்று அப்படி நின்றுருக்கிறான். அந்த கற்கள் அப்படியே கிடக்குது, நூற்றுக்கணக்கான கற்கள் சிலைகள் போன்று வடிக்கப்பட்டு. வஃபி மூசா எங்கே இருக்குது? லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர் மூத்தஃபிகாத் என்ற ஊர். அந்த ஊரில் இன்னும் அந்த கற்கள் இருக்கிறது, அந்த சிலைகள் அப்படியே இருக்கிறது, அவள் விட்டு வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். வஃபி மூசா, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது அர்சல்னாஹு இலா ஃபிரௌன, ஃபிரௌனிடத்தில் அனுப்பி வைத்தோம், பி சுல்தான் முபீன், தெளிவான ஆதாரங்களை கொண்டு. என்ன ஆதாரம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான்? அசாவும் கையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த இரண்டும் அவர்களுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டது. யாருக்கு? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு. ஃபதவல்லா, அவன் திரும்பினான், புறக்கணித்தான், பிருக்குனி, தன் வலிமையை கொண்டு, பிகுவத்தி, தான் பெரிய வலிமை மிக்கவன் என்பதன் காரணமாக. இது ஒரு அர்த்தம், ருக்குனுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் தன்னுடைய படை பலத்தை கொண்டு. அப்படி வகால சொன்னான், சாஹிருன், இவர் வெறும் சூனியக்காரர், அவ் மஜ்னூன் அல்லது பைத்தியக்காரர் என்று நபியை குறை சொன்னான். ஃபஅஹதுனாஹு, நாம் அந்த ஃபிரௌனை பிடித்தோம், வஜுனூதஹு, இன்னும் அந்த ஃபிரௌனுடைய படைகளை பிடித்தோம். ஃபநபதுனாஹும், அவர்களை தூக்கி எறிந்தோம், ஃபில் எம், கடலிலே, வஹுவ முலீம், அவனுமோ மிகவும் நிந்தனைக்கு உரியவனாக, பழிப்புக்கு உரியவனாக இருக்கும் நிலையில். ஒஃபி ஆதின், ஆது கூட்டத்தார்களில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இது அர்சல்னா அலைஹிம் ஒரு ரீஹல் அகீம், அவர்கள் மீது மலட்டு காற்றை அனுப்பி வைத்தோம். காற்று மேகத்தை கொண்டு வந்தால், மழையை கொண்டு வந்தால் அது குழந்தை பிறக்கும் காற்று. மேகத்தை கொண்டு வந்த வறட்டு காற்று வீசுது, அதுக்கு பேர் மலட்டு காற்று. அப்படின்னா எதுவும் மழை கொடுக்காத காற்று அர்த்தம். மா ததரு மின் ஷையின் அத்தத் அலிஹி, அது எந்த வஸ்துவையும் விட்டு வைப்பதில்லை, எதன் மீது கடந்து செல்கிறதோ அந்த எந்த வஸ்துவையும் விட்டு வைப்பதில்லை. இல்லா ஜஅலத்துஹு கர் ரமீம், அவற்றை மக்கிப்போன பொருளாக அதை ஆக்கியே தவிர. ரமீம் சொன்னால் காஞ்சு மக்கிப்போன பொருள், அது எலும்பாக இருந்தாலும் சரி, புல்லாக இருந்தாலும் சரி, கட்டையாக இருந்தாலும் சரி, மக்கி தூளாக போன பொருள்னு அர்த்தம். ஃபீ சமூது கூட்டத்தாரிலும் உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. இது கீழலகும், அவளுக்கு சொல்லப்பட்ட பொழுது, தமத்தவு, நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ளுங்கள் உலகிலே, அத்தாஹீன், குறிப்பிட்ட காலம் வரை, அப்புறம் உங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபஅதவ் அன் அம்ரி ரப்பிஹிம், அவர் தன் ரப்புடைய உத்தரவுக்கு வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். ஃபஅஹதத்துஹும் சாயிகத்து, கடும் இடி ஓசை அவர்களை பிடித்து கொண்டது. சாயிகத்துனா இடி ஓசைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடியிலிருந்து வரக்கூடிய நெருப்பு வருது பார்த்தீங்களா, வந்து அழிக்குது பார்த்தீங்களா நெருப்பு, அதுக்கும் சாயிகம்னு சொல்லுவாங்க. வானத்தை மின்னல் விட்டி இடி விழுந்து கட்டிடம் எரிந்தது, இடி விழுந்து கட்டிடம் 4 பேர் பலியெல்லாம் போடுறாங்களே, அந்த விழுகுதில் இடி, அதுக்கும் சாயகம்னு சொல்லுவாங்க. அந்த இடின்னு வரக்கூடிய மின்னலுக்கும் சாயகதுன்னு சொல்லுவாங்க. இடியுடைய ஓசைக்கும் சாயகதுன்னு சொல்லுவாங்க.
வஹும் யன்துரூன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் இந்த இடி ஓசை பிடித்து கொண்டது. வமஸ்ததாஉ மின் கியாமின் அங்கிருந்து எழுந்து செல்வதற்கும் அவர் சக்தி பெறவில்லை. ஒமாகான முன்தசிரீன் அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்யப்படுபவர்களாகவும் இல்லை. அவர்களுக்கு யாரும் உதவியும் செய்யவில்லை. கௌம நூஹின் இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் மின் கபில் இதற்கு முன்னால் இன்னஹும் கானு கௌமன் ஃபாசிகீன் நிச்சயமாக அவர்கள் பாவிகளான கூட்டத்தார்களாக இருந்தார்கள். வசமா இந்த வானமாகிறது பனைனாஹா பி ஐதின் நம் கைகளை கொண்டு இவற்றை படைத்தோம். வ இன்னால மூசிஊன் நிச்சயமாக நாம் மிகவும் விசாலமானவர்களாக இருக்கிறோம். நாம் நிச்சயமாக நாம் அதை விசாலமாக்கி வைத்தோம். விசாலத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா வானம் எவ்வளோ விசாலமானதுன்னு இன்ன வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. போயிட்டே இருக்குது. தொலைநோக்கி வச்சு பார்க்குறோம், போயிட்டே தான் இருக்குது. 500 ஒளியாண்டுக்கு அந்தான இந்த நட்சத்திரம் இருக்கிறது, 1000 ஒளியாண்டுக்கு அந்தான இந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒளிய. சரி, எத்தனை ஒளியாண்டுக்கு மேலே முடியுது உலகம் தெரியாது, போயிட்டே இருக்கு வானம். இவ்வளவும் போய் இதெல்லாம் எதுக்கு கீழே இருக்குது? முதல் வானத்துக்கு கீழே. இன்னும் முதல் வானத்துக்கே போகல இவனுடைய இப்படி தொலைநோக்கிக்கலாம். அவ்வளோ விசாலமான அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. வல்ல அருள் இந்த பூமியை ஃபரஷ்னாஹா நாம் விரிவாக்கி வைத்தோம். ஃபனிஅமல் மாஹிதூன் விரித்து வைப்பவர்களில் நாம் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறோம். சீர்படுத்தி மக்கள் வாழ்வதற்கு தகுந்த மஹதன அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தான், தங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்தான். அமின் குல்லி ஷையின் ஒவ்வொரு வஸ்துவிலிருந்தும் ஹலக்னா ஜௌஜைனி இரண்டாக ஜோடியாக நாம் படைத்தோம். லஅல்லக்கும் ததக்கரூன் இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஃபஃபிர்ரூ இலல்லா ஓடுங்கள் அல்லாஹ்வின் பக்கம். இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இதை வச்சு அல்லாஹ்வின் பக்கம் ஓடு. இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன் நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு நாம் தெளிவான எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறேன். என்ன எச்சரிக்கிறோம்? இவற்றை இலாஹாக்காத அல்லாஹ்வை இலாஹாக்கு என்று. வலா தஜஅலூ மஅல்லாஹி இலாஹன் ஆஹர் அல்லாஹ்வுடனே வேறு ஒருத்தனை இலாஹ ஆக்கிறாத. இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன் நிச்சயமாக அவன் புறத்திலிருந்து நாம் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறோம். ஃபிர்ரு இலல்லானே ஒரு தனி பயான் இருக்குது. இந்த 2 ஆயத்துக்கு விளக்கம் இருக்குது, எடுத்து பாருங்கள். பல்லவட்டில் பேசுகிற பயான் இருக்குது. கதாலிக்க இப்படித்தான் மா அதல்லதீன மின் கபிலிஹிம் மிர் ரசூலின் இவர்களுக்கு முன்பு எந்த ரசூல்மார்களும் வரவில்லை. இல்லா காலு சாஹிருன்னோ மஜ்னூன் அவர்களை பார்த்து இவர்கள் சாஹிர் சூனியக்கார் என்றோ மஜ்னூன் பைத்தியக்கார் என்றோ சொல்லியை தவிர வரவில்லை. அத்தவாசௌபிஹி என்ன இவர்கள் அப்படி வசிய செய்து கொண்டால் ஒருத்தர் வந்தால் இப்படி பேசுங்க, நபி வந்தால் இப்படி சொல்லுங்கள் என்று இவர்கள் ஒருவருக்கொருவர் பரம்பரையாக தங்களுக்குள்ள உபதேசம் செய்து வந்தார்களா? நபி எந்த நபி வந்தாலும் அப்படியே பேசுகிறாங்க, ஒரே மாதிரி பேசுகிறானோ? பல்ஹும் கௌமுன் தாகூன் இல்லை இவர்கள் வழிகெட்ட கூட்டத்தினராக இருக்கிறார்கள். ஃபத்தவல்ல அன்ஹும் நபியை இவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் நபியே. ஒமான் தபி மலூம் அதற்காக நீங்கள் குறை சொல்லப்படக்கூடியவர்களாக இல்லை. சொல்லியாச்சு கேட்கல, நீங்கள் ஒதுங்கிங்க அவர்களை விட்டு. ஃபத்தவல்ல அன்ஹும் ஒதுங்கி கொள்ளுங்கள். வதக்கிர் நிச்சயமாக நினைவு ஊட்டுங்கள் மக்களுக்கு, அது உங்கள் பொறுப்பு. அவங்க கேட்கல வருத்தப்பட்டு கொள்ளாதீர்கள், நீங்கள் நினைவு ஊட்டுங்கள், அதுக்காக எந்த கவலையும் பட்டுக்கொள்ளாதீர்கள். ஃபைன்ன திக்ரா நிச்சயமாக இந்த உபதேசமாகிறது தன்ஃபவுல் முஃமினீன் முஃமின்களுக்கு பலன் தரும். எவன் அதை கேட்கவில்லையோ அதற்காக வருத்தப்படாதலை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள். அம்மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நம்மை வணங்குவதற்காக வேண்டி நாம் படைக்கவில்லை. ஒமா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் இவர்களிடமிருந்தும் இவர்கள் தங்களுக்கு யாருக்கு மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஒமா உரீது யுத்இமூனி எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் இவரிடத்தில் நான் கேட்கவில்லை. எல்லாருக்கும் நான் உணவளிக்கிறேன். இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆகிறவன் அவனே உணவளிப்பவனாக இருக்கிறான். துல் கூவத்தில் மத்தீன் பெரிய சக்தி உள்ளவனாகும். உறுதியான அமல் மத்தீன் சொன்னால் மிக மிக வலிமை உடையவனாகவும் கூவத் சக்தி உடையவனாகவும் அவன் இருக்கிறான். ஃபைன்னர் இல்லதீன தலமு நிச்சயமாக யார் அநீதி செய்தார்களோ அவர்களுக்கு தனூப் என்றால் கிஸ்த் பங்குன்னு அர்த்தம். அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. மிஸ்ர தனூபி அஸ்ஹாபிஹிம் அவருடைய முன் சென்ற தோழர்களுக்குள்ள பங்கை போன்று நரகிலே அதாவிலே வேதனையிலே பங்கு இருக்கிறது. துனூபுனா பாவம், தனூபுனா பங்கு. ஃபலா யஸ்தஅஜிலூன் ஆகவே அவர் அவசரப்பட வேண்டாம். உனக்கு வர வேண்டியது வர இருக்குது, உனக்கும் ஒதுக்கி வச்ச பங்கு வருதுப்பா பின்னாடி, அவசரப்படாத, வரும்போது வாங்கிக்கோ. வயலுல்லதீன கஃபரு இந்த காஃபிரான மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது, நாசம் இருக்கிறது. மீ யோமிஹிம் அல்லதி யுஅதூன் அவள் வாக்களிக்கப்பட்ட அந்த நாளிலே. மின் ஃபீன்னு வச்சுங்க, ஃபீ யோமி அந்த நாளிலே. இந்த நாள் அவர்களுக்கென்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த மறுமை நாளிலே அவர்களுக்கு நாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூர் தூர் மலையின் மீது சத்தியமாக.
கிதாபி மஸ்தூர் வரி வரியாக எழுதப்பட்ட ஏட்டின் மீது சத்தியமாக. இந்த கிதாப் மஸ்தூர் எதை குறிக்குது? ஃபி ரக்னிம் மன்சூர் விரித்து வைக்கப்பட்ட ஏடுகளில், ரக்னா பேப்பரு ஏடு, ஏடுகளிலே எழுதப்பட்ட புத்தகத்தின் மேல் சத்தியமாக. அப்புறம் எதை குறிக்குதுங்க? சில பேர் லவ்ஹுல் மஹ்ஃபூதுங்கிறாங்க, சில பேர் விதி பலகை லவ்ஹுல் மஹ்ஃபூத், சில பேர் ரகீப் அத்தீத் எழுதுகிறாங்க இல்லையா, நம்முடைய விதியை அமல் நாமா எழுதுகிறாங்க இல்லையா, அது என்று கூறுகிறார்கள். சில பேர் குர்ஆன் அல்லாஹ் முதல் வானத்தில் இறக்கி வைத்தான் அல்லவா, அந்த குர்ஆன் மேல் சத்தியமாக என்று கூறுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. வல் பைத்தில் மாமூர் கட்டப்பட்ட பைத் வீட்டின் மேல் சத்தியமாக. இது எதை குறிக்குது? சில பேர் காபத்துல்லாங்கிறாங்க, சில பைத்துல் மாமூர் என்று காபத்துல்லாக்கு நேர் மேலே முதல் வானம் 7வது வானத்தில் அரசு கீழே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. ஹதீஸ் வருது, அந்த மஸ்ஜிதில் டெய்லி பல்லாயிரம் மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் இருவரை மீண்டும் நுழைய சான்ஸ் கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் 70,000 பேர் கிட்ட போகிறாங்க. ஆனால் திரும்ப நுழைவதற்கு சான்ஸ் வரல. அங்கே போய் இபாசிட்டு போயிடுவாங்க, அவங்க அவ்வளோதான். அஞ்சில் டோக்கன் சிஸ்டம் ஒரு தடவை தான், திரும்ப 2வது ஒரு சான்ஸே இல்லை, போயிட்டே இருக்குங்க. அப்போ எவ்வளோ மலக்கள் இருப்பாங்க பாருங்கள், மலக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அலஞ்ச போய் அந்த மாதிரி. வல் பஹரில் மஸ்ஜூர் எரிக்கப்பட்ட கடல் மேல் சத்தியமாக. வயல் பிஹார் சுஜ்ஜிரத்னு மரமினால இந்த கடல் எரிக்கப்படும். வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ உயர்த்தப்பட்ட முகடு, இது எது குறிக்குதுங்க? வானத்தை குறிக்குது. வானத்தின் மேல் சத்தியமாக. அடுத்தது எரிக்கப்பட்ட கடல் மேல் சத்தியமாக. எரிக்கப்பட இருக்கிற அப்படி இருந்து வைக்கலாம். மஸ்ஜூர்னா மூணு காலத்தையும் குறிக்கும். இன்ன அதாப ரப்பிக்கல வாக்க, நிச்சயமாக உங்கள் ரப்புடைய அதாபாகிறது நிச்சயமாக நிகழக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தண்டித்தே தீர்வான் உங்கள் அனைவரையும். மாலஹூ மின் தாஃபின், அந்த வேதனையை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை, அவருக்கு அந்த வேதனையை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. யௌம தமூரு ஸமா மௌரன், நிச்சயமாக இந்த வானமாகிறது நடுநடுங்கும், நடுங்குதலாக நடுங்கும். மாற யமூருன்னா நடுங்கிறது, தத்தஹர்ரக்கு ததூரு தசீருல் ஜிபாலு சைரன், இந்த மலைகளாகிறது பஞ்சு பஞ்சாக பறக்கும். அது மலைகள் இடத்தை விட்டு இடம் மாறி பறக்கும். வயலுள் யௌமைதில் முகதிபீன், பொய்யர்களுக்கு அந்த நாளிலே வயல் என்ற நரகம் இருக்கிறது, அல்லது நாசம் இருக்கிறது. 2 அர்த்தமும் வைக்கிறான். அல்லதீன் அவர்கள் எவர்கள் என்றால் ஹும் ஃபி ஹவுலின் யல்அபூன், அவர்கள் தங்களுடைய வீண் விளையாட்டுகளில் மூழ்கியவர்களாக இருக்கிறார்கள். ஹவுல் அப்படின்னா ஹால யஹூன பாத்தில் பொய்யான விஷயங்களில், யல்அபூன் விளையாண்டவர்களாக மூழ்கியவர்களாக இருக்கிறார்கள். என்னவை அசல்ல ஹவுலுனா தண்ணீருக்குள் அல் மஷ்யூ ஃபில் மா, ஒரு காரியத்தில் மூழ்குதல். அவர்கள் மூழ்கிவிட்ட விஷயங்களில், தேவையில்லாத விஷயங்களில் மூழ்கி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, அந்த மறுமை நாளில் நரகத்துடைய நெருப்பில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். வேகமாக வலுக்கட்டாயமாக தள்ளுவதற்கு தஆ என்று சொல்லப்படும். நரகில் மிக கடுமையான முறையில் தள்ளப்படுவார்கள். ஹாதிஹின்னார், இதுதான் அந்த நரகமாக இருக்கும். அல்லத்தி குந்தும் பிஹா துகதிபூன், எதை நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும். அப்போ சிஹருன் ஹாதா, இப்போ பாரு பெருமான சொல்ல, எப்போ நரகத்தை போய் சொன்னாலும் சொர்க்கத்தை போய் சொன்னாலும் இதெல்லாம் சிஹரு சூனியோண்ட, எங்கே ஒரு நரகத்தில் காணாமே அப்படின்னு சொன்னேன். சொர்க்கம் வருதுங்க, நீங்கள் கியாமத்து வருதுன்னு காணாமேண்ட, இப்போ பாரு தெரியுதா, இப்போ நம்புறையா, இப்போயாவது நம்புறையா? இப்போ சிஹருன் ஹாதா, இதுதான் சிஹரா? ஆமாம் அன்தும்லா துபுசிரூன், அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? தெரியுதா இல்லையா? இது கண்ணுக்கு தெரியலையா? தெரியலண்ட தெரியுதா இப்போது என்று அவரிடத்திலே மறுமை நாளில் நரகத்தில் போட்ட பின்பு கேட்கப்படும். இஸ்லவுஹா, நரகில் நுழையுங்கள். ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். அவுலா தஸ்பிரு, பொறுமை இல்லாமல் கத்துங்கள், கதறுங்கள். சவாவுன் அலைக்கும், உங்களுக்கு சமமானதாக இருக்கும். கத்தனாலும் சரி, பொறுமையாக இருந்தாலும் சரி. இன்னமா துஜ்ஸௌன, நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவதெல்லாம் மா குந்தும் தஅமலூன், எதை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்குத்தான் இங்கே கூலி கொடுக்கப்படுகிறீர்கள். இன்னல் முத்தகீன், நிச்சயமாக முத்தகீன்கள் ஃபி ஜன்னாத்தின் வ நஈம், சுவனத்திலும் நியமத்துகளிலும் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருள்களிலும் இருப்பார்கள். ஃபாக்கிஹீன், அனுபவித்தவர்களாக. ஃபக்கஹன்னு சொன்னால் சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அதை அவன் பெற்றுக்கொண்டான், மகிழ்ந்தான், தாப அஜப ஆச்சரியப்பட்டான், பல அர்த்தம் இருக்கு. பை ஃபாக்கிஹீன் ஆச்சரியப்பட்டவரை, இவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டவர்களாக, அனுபவித்தவர்களாக, அதை உண்டவர்களாக, அதை மகிழ்ந்தவர்களாக இருப்பார்கள். பிமா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு மகிழ்ந்தவர்களாக இருப்பார்கள். வகாஹும் ரப்புஹும் அதாபல் ஜஹீம்,
அல்லாஹு தஆலா அவர்களை நரகத்துடைய கடும் வேதனை விட்டும் அவர்களை பாதுகாத்து விட்டான். யார்? சோனவாசிகள். குலு சாப்பிடுங்கள், வஷர்பு குடியுங்கள், ஹனியன் மகிழ்ந்தவர்களாக, சிரமமில்லாமல் சாப்பிட்டு அனுபவித்தவர்கள், சாயகம் பிலா மஷக்கத்தின் மகிழ்ச்சியான ஃபரஹன் மகிழ்ச்சியானவர்களாக, ஹனி அண்ணா மகிழ்ந்தவர்களாக இவற்றை எல்லாம் நீங்கள் அனுபவியுங்கள். பிமா குந்தும் தஅமலூன் நீங்கள் செய்து வந்த நற்காரியங்களுக்காக வேண்டி. முத்தகீன அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அலா சுரூரின் மஸ்ஃபூஃபத்தின் அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட கட்டில்கள். அவங்க வீடு இருக்கும், இப்போ எல்லாம் ஒன்றும் சேரக்கூடிய பூங்காக்கள் இருக்கும், அங்கே அடுக்கடுக்காக அதில் கட்டில் வச்சுருப்பான். சஃபா வரிசையாக வைக்கப்பட்ட கட்டில்களில் சாய்ந்தவர்களாக அவர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. வஸவ்வஜ்னாஹும் அவருக்கு திருமணம் செய்து வைப்போம். ஹூரின் ஐன் ஹூருல் ஐன்களை அழகிய கண்களை உடையவர்கள் அர்த்தம். கண் அழகிகள், கண் அழகி நிறைய பேர் வைக்கிறாங்களே தான். வல்லதீன ஆமனு யார் ஈமான் கொண்டார்களோ, வத்தபஅத்துஹும் ஸுர்ரியத்துஹும் பி ஈமானின் அவருடைய பிள்ளைகள் ஈமானை கொண்டு தன் தந்தை தாயை பின்பற்றினார்களோ, அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும் அவருடைய பிள்ளைகளை பெற்றோர்களோடு சேர்த்து வைத்து விடுவோம். பாருங்கள், ஈமான் இருக்கணும் சேர்த்து. அமல் எல்லாம் சொல்லலை அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ வாப்பா இருக்கார், ஈமான் கொண்டு இருந்தார், 100 மடங்கு அமல் செஞ்சுருக்கிறார். பையன் ஈமான் இருந்துச்சு, 50 அமல் செஞ்சுருக்கிறார். இப்போ மறுமை நாளில் பையனுக்குரிய சொர்க்கம் 50 அடுக்கு, 50வது அடுக்கில் இவர் இருப்பார், 100வது அடுக்கில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் இருப்பார். இப்போ அங்கேருந்து அவர் இறங்கி கீழே வர்றதா, அத்தாவை பார்க்குறது, அத்தாவை மகன் சந்திக்கிறதா, அத்தா இறங்கி கீழே வர்றதா, மகன் ஏறி மேலே போகிறதா? அல்லாஹ் கருணையால் நாங்கள் ரப்பு ஜல்ல ஷானுதா யாரையும் இறக்க மாட்டான். இவருக்கும் அந்த அந்தஸ்து கொடுத்து இவரை மேலே ஏற்றிடுவாங்க. யாரையும் அல்ல அமலை குறைக்க மாட்டான், கூட்டி வேணால் கொடுப்பான் தன் ஃபதலை கொண்டு. அப்போ ஈமான் மட்டும் ஷர்த்து. ஆனால் ஈமான் மட்டும் இருந்தால் அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும் 50வது அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை கொண்டு போய் 100வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களோடு நம்ம சேர்த்து வைத்து விடுவோம். ஒமா அலத்துனாகும் மின் அமலிஹிம் அவர்கள் அமலிருந்து எதையும் குறைக்க மாட்டோம், யாரையும் மேலேருந்து கீழே இருக்கிறதில்ல, எக்ஸ்ட்ரா தான் போட்டு அல்லாஹ் கொண்டு போய் கொடுத்து அவங்கள மேலே விட்டுறது. ஒமா அலத்துனாகும் மின் அமலிஹிம் மின் ஷை அவருடைய அமலிருந்து எதையும் நாங்கள் குறைக்க மாட்டோம் தன் ஃபதலை கொண்டு. பை சினிமாவிலே பல டிக்கெட் இருக்குல்ல பை, சர்க்கஸில் பல வகையான டிக்கெட் இருக்குது. 10 ரூபா டிக்கெட் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் இருக்குது, 500 ரூபா டிக்கெட் இருக்குது, ஏசியில் வச்சா 1000 ரூபா டிக்கெட் நம்ம இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ ஒருத்தன் 50 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்கான், ஆனால் முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஒருத்தன் 1000 ரூபா டிக்கெட் ஏசி ரூமில் உட்கார வச்சுருக்கான். இப்போ அத்தா 1000 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காரு, இவர் 50 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காரு. மாற்றி உட்கார வாங்கினா அவன் வேணால் இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே துனியாவில் சொல்லுவானு. ட்ரெயின்லேயே எடுத்துக்கோங்க, 1000 ரூபா ஏசி டிக்கெட்டு, 1000 ரூபா. இது படுக்கை வசதி டிக்கெட் ஒன்று இருக்கும், அது 500 ரூபா. உட்காந்து போகிற மாதிரி இருக்கும், அது 200 ரூபா. கடைசியாக இந்த ஜென்ரல் கேரேஜ் இருக்கும், அது 80 ரூபா தான் இருக்கும். ஒருத்தர் 80 ரூபா டிக்கெட் வாங்கி, ஒருத்தர் 1000 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்கிறார். புரிஞ்சுங்களா? இப்போ என் அத்தா 1000 ரூபா வாங்கிட்டார், என் பையன் 80 ரூபா கேட்டுருக்கான், நான் என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன் என்ற அத்தா சொன்னால் அவன் ஒத்துக்குவானா? ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கிற அவன் ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் முடியாது, நீ வேணால் அங்கே போய் வந்துக்கோ அப்படின்னு இவர் வேணால் 1000 ரூபா டிக்கெட்டை விட்டுட்டு இப்போ 80 ரூபா உட்காந்துக்கணும். துனியாவுடைய பழக்கம். ஆனால் மறுபடியும் அல்லா ஜல்ல ஷான் இவர் 80 ரூபா, அவர் 1000 ரூபா, இந்த 80 ரூபா கொண்டு 1000 ரூபா உட்கார வச்சுருவாங்க. அல்லா ஜல்ல ஷான் அவருடைய அந்தஸ்து குறைக்க மாட்டேன், இவரை வேணால் கூட்டி வேணால் கொடுக்குறேன். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன் அவருடைய அமல் எதையும் நாங்கள் குறைக்க மாட்டோம். குல்லு முர்இம் பிமா கஸப ரஹீன் ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை சம்பாதித்தானோ அதற்காக வேண்டி அடமானம் வைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இப்போ ஒரு பொருளை அடமானம் வச்சுட்டு நம்ம 1000 ரூபா வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வாட்சி வச்சுட்டு அடமானம் என்ன செய்யணும்? வாட்சி எப்படி மீட்கணும்? காசு திருப்பி கொடுத்தா கொடுப்பான், என்ன கொடுக்க மாட்டான், அவன் விற்றுட்டு போயிடுவான். ஒரு நிலத்தை அடமானம் வச்சிடுறாங்க, காசை கொடுத்தா திருப்பி கொடுப்பான், இல்லை நிலத்தை ஏலம் விட்டு போயிட்டே இருப்பான் பேங்க்காரன். அப்போ நம்மளுடைய அல்லாஹ் நம்மை அடமானம் வச்சுட்டாங்க நரகத்தை விட்டு இப்போ நம்மளை மீட்கணும்னு சொல்லி நல்ல அமல்கள் என்ற காசு பணத்தை அல்லாட்ட கொடுத்தா நரகத்தை விட்டு உன்னை மீட்டு எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு நஃப்ஸும் அடமானம் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அம்ததுனாகும் அவர்களுக்கு நான் மேலும் கொடுத்தோம். அது அம்தனா அதிகப்படியாக கொடுத்தல், உதவி செய்தல், மேல் மிச்சமாக கொடுக்குதல். இஃபாக்கிஹத்தின் பழங்களையும் வலஹ்மிம் மிம்மா யஷ்தஹூன் இவர்கள் விரும்பப்படக்கூடிய பறவைகளுடைய இறைச்சிகளையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். விரும்பக்கூடிய இறைச்சிகள் மிம்மா யஷ்தஹூன் பறவைகள்னு இல்லை, வலஹ்மி தயிர்னு வேறு இடத்துல வருது. இங்கே நீ என்ன விரும்புகிறியோ எல்லா இறைச்சியும் கிடைக்கும். எத்தனாஸஊன ஃபீஹா அங்கே அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனாஸஊனா தனாஸா அப்படின்னா பரிமாறிக்கொள்ளுதல், பிடுங்கிக் கொள்ளுவார்கள். கசன் மது நிறைந்த கோப்பைகளை பிடுங்கிக் கொள்ளுவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அது நண்பர்களுக்கு மத்தியில் பிடுங்கி சாப்பிட்ற ஒரு சந்தோஷம். ரஞ்சவை அவன் தட்டில் இருக்கிறது இது பொறுக்கி சாப்பிட்றது,
அப்படி அவன் சொல்ல எடுத்து பிடுங்கி சாப்பிட்ற ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஒருவர் அடுத்த வருடமிருந்து பிடுங்கி சாப்பிடுவார்கள். சொர்க்கவாசி சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ஃப்ரெண்ட்ஸுகள் தானே. அவர் அப்போ தான் கோப்பையில் ஊற்றி வச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்ருப்பார். வச்சு இந்த கோப்பை எங்களை காணான்னா இவன் எடுத்து குடிச்சிடும். இத்தி குடிச்சிட்டியா அவர் கோப்பை இவரு பிடிங்குவார். எங்கே சொர்க்கத்தில் அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி. திரும்ப கிடச்சி போயிடும். அது துனியாவில் அப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு முட்டை வாங்கி திரும்ப இவன் ஆட்டையை போட்டு போயிடணும். அது திரும்ப கிடைக்காது. அப்படியா துனியாவில் திரும்ப கிடச்சிக்கும். வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அரைஞ்சபை. அப்போது அவர்கள் அங்கே ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு சாப்பிடுவார்கள், பரிமாறிக்கொள்ளுவார்கள். கசன் அந்த மது நிறைந்த கோப்பைகளை லா லகுன் ஃபீஹி அதில் எந்த வீண் விளையாட்டும் இருக்காது. வலா தசீமுன் இன்னும் அதில் எந்த பாவமும் இருக்காது. பாவம் இல்லாத மது குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து அப்படியே தன்னிலே மறந்து நினச்சிங்களா ஆடுறானே, அந்த மாதிரி பாவம் இருக்காது. அது லகுவன் அதில் எந்த வீண் வேலைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட கோப்பைகளை பரிமாறிக்கொள்வார்கள். ஒயதூஃபு அலைஹிம் அவர்களுமே சுற்றி வருவார்கள். ஹில்மானுன் குழந்தைகள்னால் வாலிபர்கள் பரிமாறக்கூடிய சொர்க்கத்தில் பரிமாறப்படுகிற ஹில்மான்களை அப்படி முத்து மாணிக்கங்களை போன்ற சிறுவர்களை எல்லாம் வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஹில்மானுன் லஹும் அவர்களுக்கென்று சொந்தமான வேலையாட்கள். கஅன்னஹும் லுஅ்லுஉம் மக்னூன் அவர்களோ மூடி வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள், மறைத்து வைக்கப்பட்ட கைப்படாத முத்துக்களை போன்று இருப்பார்கள். வஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கொள்வார். சொர்க்கத்திலே எல்லாரும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு கொண்டு பூங்காக்கள் சந்தித்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தித்து உட்காந்து நண்பர்கள்லாம் பேசிக்கொள்வார்கள். ஒருவர் முன்னோக்குவார். எத்தசாலூன் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்வார்கள். காலு சொல்லுவார்கள் இன்னா குன்னா கபுலுஃபி அஹலினா முஷ்ஃபிகீன் படி எனக்கு முன்னாள் குடும்பத்தார் விஷயத்தில் ரொம்ப பயந்து கொண்டவர்களாக இருந்தோம். பசங்களாம் விட்டு நான் வந்துட்டோம். சின்ன பசங்களாம் இருந்தானுவன் பயந்து போய்ட்டான். அல்லா தாலா ஈமானோட வச்சுருக்கிறானா இல்லை இந்த காலத்தில் அவன் வலை வச்சு காத்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் வஹாபி ஒரு பங்கு இருக்கிறான், ஒரு பங்கு இருக்கிறான். கொள்கை மாறி போய் இங்கே வந்து சேரான் வேற எங்கேயும் போய் சேர்ந்துருவாங்களோ பயந்தோம். எல்லாம் காப்பாற்றி என் பிள்ளைங்கள்லாம் அல்லா தாலா ஈமானோட வச்சுருந்து கரை சேர்த்தி காப்பாற்றி கொண்டுட்டான் அல்லா ஜர்ஷா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு என்று அங்கே உட்காந்து பேசிக்கொள்வார்கள். இன்னா குன்னா கபுலு ஃபி அஹலினா முஷ்ஃபிகீன் நாங்கள் குடும்பத்தார் விஷயத்தில் பயந்து கொண்டிருந்தோம். ஃபமன்னல்லாஹு அலைனா அல்லாஹ் எங்கள் மேல் கருணை காட்டினான். வகானா அதாப சமூம் இந்த கொடிய நரக வேதனை விட்டு அல்லாஹ் தாலா என் பிள்ளைகளையும் என்னையும் என் பிள்ளைகளையும் சேர்ந்து பாதுகாத்துட்டான் அல்லாஹ் தாலா. அங்கே போய் அதே கவலை தான். சொர்க்கத்துக்கு போனாலும் என் பிள்ளை குட்டிலையும் பாதுகாத்தான் பாருங்கள் அல்லாஹ் தாலா. பயந்து போயிட்டுங்க நான் விட்டு வந்துட்டேன்னா பிள்ளை குட்டிலாம் அவ்வளோ மெச்சூரிட்டியாக எல்லா வயசில் வந்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா பயந்துகிட்டே இருந்தேன் என்ன அல்லா எப்படி வராங்கன்னு தெரியலையே, இந்த காலத்தில் ஈமானோட வாழ்வாங்க ஈமானோட மூத்தா போவாங்கன்னு எல்லாம் ஒரு வழியாக அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். எல்லாம் எல்லாத்தையும் ஈமானோட இஸ்லாத்தோடு வச்சு காப்பாற்றி என்கிட்ட கொண்டு சேர்த்துட்டான் அப்படின்னு அங்கே வந்து சந்தோஷமாக பேசிக்க வருவாங்க. இன்னா குன்னா மின் கபுல் நதுஊஹு இதற்கு முன்பும் அந்த ரப்பைத்தான் அழைத்து கொண்டிருந்தோம். ரப்பே எங்கள் பிள்ளைக்குட்டியில் பாதுகாத்துக்கோ என் பிள்ளைக்குட்டியில் ஒன்றை ஒப்படைச்சிட்டோம் என்று அந்த ரப்பைத்தான் அழைத்து கொண்டிருந்தோம். இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம் நிச்சயமாக அவன்தான் மிக்க நன்மை செய்யக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். பர்ருன மிக அதிகம் உபகாரம் செய்பவன் அர்த்தம். பர்ராகவும் ரஹீமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கிறான். பருணை மிக அதிகம். அல் முஹ்சினு சாதிகு ஃபி வஅதிஹி தன் வாக்குறுதியிலே நிறைவேற்றக்கூடிய மிக கருணை புரிபவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். ஃபதக்கிர் நபி நினைவுறுத்துங்கள் இந்த மக்களுக்கு. வமா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி காஹினின் வலா மஜ்னூன் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு நீங்கள் ஜோசியக்காரரும் அல்ல நீங்கள் பைத்தியக்காரரும் அல்ல. அவர் சொல்கிறான் பைத்தியக்காரன் ஜோசியக்காரன் சாஹிர் ஜூசி சூனியக்காரன் கவிஞன் நீங்கள் கிடையாது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு. அம்யகூலுன ஷாயிருன் இன்னும் இவர் சொல்லுகிறார்கள் நபியை நீங்கள் கவிஞர் என்று சொல்கிறார்களா. நத்தரப்பசு பிஹி ரைபல் மனூன் இவர் கவிஞர் கொஞ்சம் காலத்துக்கு இவர் இருக்கிற வரைக்கும் மக்கள் மதிச்சிட்டு இருப்பாங்க. என்றைக்கு செத்தாரோ அதோட முடிஞ்சு போச்சு என்று சில பேர் சொல்லிட்டுருக்கான். எல்லாம் ஆடுற ஆட்டம் ஒரு நாள் முடிஞ்சு தானே போகுது. இன்றைக்கி முகமதுடைய ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் முத்தா பெறுவார் அதோட கப்சிப்னு அடங்கிடுறேன் எத்தனை பேர் நாங்கள் பார்த்துட்டோம் என்று நபியை அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க நபின்னு தெரியாமல். நத்தரப்பு சொன்ன எதிர்பார்க்கிறோம் பிஹி அவரை கொண்டு ரைபல் மனூன்னா தஹர் காலம், ரைபுன்னு சொன்னால் ஹவாதிசு தஹர் காலத்தின் சுழற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காலம் மாறத்தானே போகுது. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நாளும் ஆடுவானுங்க போயிடுவானுங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் ஆடுவான் ஒருத்தன் அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான் நபியை பார்த்து. ஆனால் பெருமானார் துவக்கி வைத்த அந்த இஸ்லாமிய விளக்கு உலகமெல்லாம் கியாமத் வரைக்கும் எரியும் தெரியல அவங்களுக்கு. கொஞ்சம் காலம் அணைஞ்சு போயிடும் இந்த விளக்கு. இல்லை எத்தனையோ பேர் பார்த்துட்டோம் என்று பேசிக்கொள்கிறார்கள். ரைபல் மனூன்னா ஹவாதிசு தஹர்
கொல் நபியை நீ சொல்லுங்கள், தரப்பசு எதிர்பார்த்திருக்கிறாயா, எதிர்பார்த்து காத்திரு. இப்போ இன்னி மஅக்கும் மில் முத்தரப்பிசீன், நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். யாருக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா, அல்லது அவருடைய அறிவுதான் இப்படி அவர்களை ஏவுகிறதா இந்த காஃபிர்களை நபியை பற்றி இவ்வாறு அவதூறு சொல்லும்படி. அஹ்லாம்னா ஹெல் ஜம்மு அக்கல்னு அர்த்தம். அம்ஹும் கௌமுன் தாகூன், அல்லது அவர்கள் வரம்பு மீறிய மக்களா, வரம்பு மீறி நடந்து கொள்கிறார்களா இவ்வாறு தங்களுடைய பிடிவாதத்தினாலே. அம் யக்கூலுனா, அல்லது இந்த மக்கள் கூறுகிறார்களா தகவ்வலஹு, நபி அவர்கள் இதை உண்டுமிச்சு பொய் சொல்லி கூறுகிறார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்களா. தகவ்வல அப்படின்னா இல்லாத ஒன்றை கற்பனையாக எழுதுதல். இந்த குர்ஆனை நபி அவர்கள் கற்பனையாக எழுதியிருக்கிறார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்களா. பல் லா யுமினூன், இல்லை இல்லை, இந்த மக்கள் குர்ஆனை நம்பாத மக்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் கொண்டு வரட்டும். ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லிஹி, இதே போன்று ஒரு குர்ஆனுடைய ஒரே ஒரு வரியை அவர் கொண்டு வரட்டும், ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு வரட்டும். ஹதீஸ்னால் ஒரே ஒரு ஆயத் சொல்கிறது. இதே போன்று ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வரட்டும். இன்கானும் சாதிகீன், அவர் உண்மையாளராக இருந்தால் கொண்டு வரட்டும், பார்க்கலாம். முடியலை. அம் ஹுலிகூ மின் கைரி ஷையின், அல்லது எந்த ஒன்றும் இல்லாமல் இவர்கள் படைக்கப்பட்டார்களா, இவர் படைக்கக்கூடிய யாரும் இல்லாமல் தானாக உண்டாயிட்டாங்களா. இல்லை இல்லை, அல்லாஹ் தான் இவர்களை படைத்தான். மின் கைரி ஷையினா மின் கைரி ஹாலிகின், படைப்பாளன் யாரும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டார்களா. அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது இவர்களே படைப்பாளராக இருந்தார்களா, ஒருத்தர் படைச்சிக்கிட்டானா, இல்லவே இல்லை. அம் ஹலகு சமாவாத்தி வந்தார்ல, அல்ல வானபூமி இவர்கள் படைத்தார்களா. படைத்தவன் அல்லாஹ் இருக்கா, அவன் சொல்ல பேச்சு கேட்காம தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறார்களே. பல் இல்லை, லா யூகினூன், இன்னும் இவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, உறுதி வரவில்லை. அம் இந்தவும் ஹஸாயினு ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய பொக்கிஷங்கள் என்ன இவர்கள் கையிலே இருக்கிறதா. இன்னும் அல்லாஹ் நபித்துவத்தை அவருக்கு கொடுத்துட்டான், எங்களுக்கு கொடுக்காம ஏழையான முகமது கொடுத்துட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுகிறார்கள். ரப்புடைய பொக்கிஷங்கள் இவர்கள் கையில் இருக்கிறதா. அம் ஹுமுல் முசைத்திரூன், அல்லது பொக்கிஷ பாதுகாவலர்களாக இவர்கள் இருக்கிறார்களா. பொக்கிஷம் ஒருத்தர் உண்டாக்கி நான் ஒருத்தர் கீழே கொடுத்துட்டேன் மேனேஜர்கிட்ட, நீங்கள் எல்லாத்துக்கும் அதை கொடுத்துங்க அப்படின்னு. இப்போ முசைத்திரூன் என்றால் பொக்கிஷத்தை எழுதி வைத்து பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தம். அஞ்சமை முசைத்திரூன் அர்த்தம் என்ன. அல் வக்கீல், இன்னொருத்தர் அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவர்கள். எல்லோரும் இவங்க நிர்வாகம் செய்பவர்கள், அடக்கி ஆண்டு நிர்வாகம் செய்பவர்களா. தான் இஷ்டப்பட்டவருக்கு தான் நினைத்து கொடுக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா. அம்லோகம் சுல்லமும், அதை விட்டு ஏன் இருக்கிறதா. இஸ்தமியூன ஃபீ, இவர்கள் போய் வானத்தில் நடப்பதை கேட்டு வருவதற்கு, அதை வைத்து போய் என்ன நடக்குது என்று கேட்டு வரக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா. ஃபல்யத்தி முஸ்தமிஉஹும் பிசுல்தானி முபீன், அப்படி இருந்தால் அங்கே சென்று கேட்டு வரக்கூடிய ஒருவர், இவர்களிருந்தும் கேட்டு வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஆதாரம் ஒன்றை கொண்டு வரட்டுமே. அப்படி கேட்டு வந்தவர் வானத்தை போய் எதையும் கேட்டுட்டு வந்து நபி சொல்கிறது பொய் என்பதற்கு ஆதாரம் தான் கொண்டு வரட்டும், முடியுமா. அம்லஹுல் பனாத்து, இவர்களுக்கு மட்டும் பெண் பிள்ளைகள். அம்லஹு, அந்த அல்லாஹுக்கு மட்டும் பெண் பிள்ளைகள். வலக்குமுல் பனூன், உங்களுக்கு மட்டும் ஆண் பிள்ளைகளா. இவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தால் கொண்டு போய் புதைச்சிடறாங்க. ஐயோ பெண் பிள்ளை எனக்கு வேணாம், எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிறான். ஆனால் இந்த மலக்குகள்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்களாம். இப்போ இவனுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையா, அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளையா. என்ன சொல்கிறான் பாரு, என்னென்னலாம் பேசுகிறான் பாரு. பை அதனால அல்லாஹ் தாலாவுக்கு நீ ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படியா. அவன் சொல்வதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா எவ்வளோ மடத்தனமாக பேசுகிறான்னு சொல்வதற்கு ஒரு ஆதாரம் சொல்கிறேன் ஒழிய, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சந்தோஷப்பட்டானா. இல்லை, அப்படி இல்லை. இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விளைஞ்சுங்களா மட்டமாக அல்லாஹ் எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு. அம் தஸ்அலுஹும் அஜ்ரன், அல்லது நபி அவர் உங்களிடத்தில் வந்து எதுவும் கூலி கேட்டார்களா. நான் செய்த சேவைக்காக வேண்டி நான் அல்லாஹ் பற்றி உங்களுக்கு சொன்னேன், அதனால் டெய்லி எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க என்று கேட்டார்களா. ஃபஹும்மி மஹ்ரமி முஸ்கலூன், அவர்கள் கடன் தொல்லையிலே கடன் பலுவிலே மூழ்கியவர்களாக இருக்கிறார்களா. மஹ்ரம கடன், முஸ்கலூன்னா சிரம், கடனுடைய கடனுடைய சுமையில் ஆழ்ந்தவர்களாக இருக்கிறார்களா, கடன் சுமை ஏற்பட்டு விட்டதா. இந்தஹுமுல் கைபு, அல்லது ஒரு இடத்திலே மறைவான செய்தி இருக்கிறதா. ஃபஹும் யக்துபூன், அதை எழுதி கொண்டிருக்கிறார்களா இவர்கள். அல்லாஹ் ரசூலும் சொன்னது, குர்ஆன் பெருமானா சொன்னது பொய் என்று இவர்களுக்கு எதுவும் மறைவான செய்தி வருகிறதா. யுரீதுன கைதன், அது நபியை
இவர்கள் அழிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்கிறார்கள், நாடுகிறார்களா? ஃபல்லதீன கஃபரு, நிச்சயமாக காஃபிரான மக்கள், ஹுமுல் மக்கீதூன், அவர்கள் தான் சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அதில் குஃபர்லே அல்லாஹ் வச்சுருக்கான். இது அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி. அது அம்லஹும் இலாஹுன் கைருல்லா, அது அல்லாஹ் என்று வேறொரு இலாஹ் இவர்களுக்கு இருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். இவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வோடு இணை வைக்கிறார்கள் அவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ் பரிசுத்தமானவன். எத்தனை ஆதாரம் சொன்னால் நபி இவங்க நம்ப மாட்டாங்க, விட்டுருங்க அவங்கள. இரவு கிஸ்ஃபம் மினஸ்ஸமாஹி சாக்கித்தன், வானத்திலிருந்து ஒரு துண்டு, ஒரு பகுதி இவர் தலையிலே விழுவதாக அவர்கள் பார்த்தாலும், கிஸ்ஃபன்னா ஒரு துண்டு, ஒரு பகுதி, அல்லாஹ்வுடைய அதாப் வந்துருச்சு நபி சொன்னாலும் யக்கூலுன்னு சொல்லுவார்கள், சஹாபும் மறுக்கும், அது நெருக்கமான ஒரு மேகமே இன்றி முத்தராக்கிபன், நெருக்கமான ஒரு மேகம்தான், வானம்லாம் கிடையாது, அதாப்லாம் கிடையாது, எங்களுக்கு எதுவும் வராதுங்க, நாங்கள்லாம் நல்லவங்க என்று அவர் சொல்லிக் கொள்வார்கள். அடர்த்தியான மேகம் என்று சொல்லுவார்கள். ஃபதருஹு, நபியை விட்டுவிடுங்கள் அவர்களை. ஹத்தா யுலாக்கோ யோமஹும், அந்த நாளை அவர் சந்திக்கும் வரையிலேயும், அல்லது எத்தகைய நாள், ஃபீஹி யுஸாக்கூன், அன்றைய நாள் தான் அவர் அழிக்கப்படுவார்கள், அதாபை கொண்டு வேதனை செய்யப்படுவார்களே. சைக்கான இதில் அதாபு, அந்த நாள் வரும் வரை அவர்களை விட்டுவிடுங்கள். யோம், அந்த நாள் வந்து விட்டால், லா யுகுனி அன்ஹும் கைதுஹும், அவருடைய சூழ்ச்சி அவர்களுக்கு எந்த தேவையும் நிறைவேற்றாது, இந்த உதவியும் செய்யாது, ஷையின், அறவே எந்த உதவியும் செய்யாது, பயன் தராது. வலாஹும் இன்சரூன், அவர்கள் யார் புறத்தில் இருந்தும் மற்ற மக்களாலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இன்னலில்லதீன வலமு அதாபன், நிச்சயமாக இந்த லாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு அதாப், இன்னொரு அதாபு காத்திருக்கிறது. தூனதாலுக்கு, இதைவிட இன்னொன்று, இது அல்லாத ஒன்று. அதாவது மறுமையில நல்லா சொல்லிட்டா, மறுமையில கடுமையான தண்டனை இருக்குது, இது இல்லாமல் துன்யாவிலும் தண்டனை இருக்கிறது அவர்களுக்கு. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், அவர்களை மிகுதமானவர்களை வெற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வஸ்பிர், நபி நீங்கள் பொறுமை கொள்ளுங்கள், ஹுக்குமி ரப்பிக்கு, உங்கள் ரப்புடைய உத்தரவுக்காக வேண்டி பொறுமையாக இருங்க. என்றைக்கு ரப்பு உத்தரவு வருதோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு செஞ்சுக்கலாம். இன்னக பிஅயூனினா, நிச்சயமாக நீங்கள் என்னுடைய பார்வையில் தான் இருக்கிறீர்கள், நான் உங்களை கவனித்து தான் இருக்கிறேன், சதா உங்களை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன், என் கண்ணிலே இருக்கிறீர்கள், என் பார்வையில் இருக்கிறீர்கள். வசப்பே பிஹம்தி ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய புகழை நீங்கள் தஸ்பீ செய்து கொள்ளுங்கள், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று. ஹீன தகூம், நீங்கள் படுக்கையிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் எழுந்திருக்கும் நேரத்தில். மினல் லைலி, நீ இரவிலும் தஸ்பீ செய்யுங்கள். ஃபஸப்பிஹு, அவன் தஸ்பீ செய்யுங்கள். இதுபாரன் நுஜூம், நட்சத்திரங்கள் மறையக்கூடிய நேரத்தில். அது என்ன? அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்திலே நீங்கள் உங்கள் ரப்பை, இதுபார்னா அதுபார சுஜூ வந்து இல்லையா, சஜிதாவுக்கு பின், அது இதுபாருங்கிறதும் மஸ்தர் பிமானல் லர்ஃப் அதுங்களா, அதுபார் இதுபாருங்கிறது மஸ்தர் பை பிமானல் லர்ஃப், நட்சத்திரம் மறையும் நேரம், அது புறம் காட்டி செல்லும் நேரம் என்று பொருளில்லை. நினச்சிங்களா, சூரியன் நட்சத்திரம் மறையும் நேரம் என்றால் ஃபஜருக்கு முந்திய நேரம், கபல சுபஹ், இந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீ செய்யுங்கள். இப்போ ஹீன தக்கூம் அர்த்தம் என்ன? அதான் அது காலை நேரம் அப்படி இல்லை. ஹீன தக்கூம் சொன்னால் ஒவ்வொரு மஜ்லிஸிலிருந்தும் நீங்கள் எழுகின்ற நேரத்தில், ஒவ்வொரு சபையிலிருந்தும் எழுகிற நேரத்தில், அது எப்போவெல்லாம் நீங்கள் கண் அசந்து தூங்கி எழுகிறீர்கள் அப்போவெல்லாம் அல்லாஹ்வை நினையுங்கள். அதேமாதிரி பெருமானாசம் எந்த மஜ்லிஸை விட்டு எழுந்திரிச்சு நிற்கும் போதும் அல்லாஹ் நினைக்காமல் எழுந்திரிச்சு நடந்தே இல்லை. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் தஸ்பீஹ் செஞ்சால் ஒரு சபையில் உட்காந்து ஃபஸப்பிஹ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சபையை விட்டும் பெருமானை எழுந்திருக்கும் பொழுதும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்து தான் எழுந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் இந்த சபையை விட்டும் பெருமான் எழுந்திருக்கும் போது அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக் என்ற துவா ஓதித்தான் எழுந்திருப்பாங்கன்னு வருது. ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் சிந்தனையிலே உங்கள் நிலையை நேரத்தை கழியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு நபி அவர்களுக்கு சொல்லுகிறான். அதுதான் நமக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அப்படி வாழ்கிற நல்ல பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.